அப்படியே இருந்தும் ஒரு வைராக்கியம், ஒரு தன்னம்பிக்கை, ஏதாவது ஒன்று செய்து சமாளிச்சிருவேன். இப்போ நான் நேற்றுலாம் சமைக்கல, நான் நேற்று முந்தின நாள்லாம் இதே இல்லை, ஒன்றுமே இல்லை. நேற்று யாரை பிடிக்கும் உங்களுக்கு? ஞாபகப்படுத்துறேன். அடிக்கடி கதைப்பேன், நிறைய கதைப்பேன். இந்த இவற்ற மனசுக்குள்ளே சில போல யோசிப்பாரு, இவ்வளவு கஷ்டப்படுறாள், இதுக்கு மேல நான் இருந்து என்ன என்று சொல்லி நான் இந்த கஷ்டத்தை எல்லாம் சொல்ல மாட்டேன். அவங்க டாக்டரே சொல்லிட்டாரு, இவ்வளவு தான், இவராலமா இப்படி படுத்தமாய்த்தான், இவரை நீங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் எடுக்கிறார். அப்படி இருந்து நான் செய்து காட்டினேன் டாக்டர். நான் சொல்றதே வேற, நான் செய்ய வைப்பேன்னு சொன்ன மாதிரியே நான் கிளினிக் கொண்டு போய் அதே மாதிரி செய்ய வச்சிருக்கேன். நான் சொல்றதை செய்வேன். வேற எழுத சொன்னா தன் பேர்ல இருந்து இல்லாம எழுதுவேன். இப்ப எழுதுவேன், ட்ரை பண்றேன், நிறைய ட்ரை பண்றேன் எழுப்புறதுக்கு. எனக்கு இவர்கிட்ட எவ்வளவு ஏழுமன்னு சொல்லி தெரியும். ஒரு 60-70% மேல இவரால இயங்க இயலான்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் எல்லா நம்பிக்கையும் தாண்டின ஒரு நம்பிக்கை இருக்கு. வந்து பாக்குறாங்க கூட இவ்வளவு சொல்லினேன், இது ஏன் பிள்ளைய காப்பாற்ற சொன்னேன், அப்படி இப்படி நீ எல்லாம் சீரழினா அது எந்த விருப்பப்பட்டுதான் நான் செய்வேன். அக்கா கூட்டிட்டு போவா வேணாமா? தொடவே மாட்டாங்க, ஒரு தரம் பயம். இவரை இப்படி பார்த்தா கிட்ட வர மாட்டாங்க, பயமா வைக்கல. 5 நிமிஷத்துக்குள்ள ஒருத்தர் கூப்பிடுவோம், காதுக்கு 200 சொல்லி கூப்பிட்டு தண்டி அந்த பழைய இதுகளை சொல்லி சொல்லி பார்த்து தண்டுவன். ஒட்டிதுமே இல்லை ஆளுக்கு. இன்றைக்கு வேலும் எனக்கு தொழில் செய்து இந்த பிள்ளைகளை பார்க்குற அளவுக்கு ஏலும். எனக்கு அந்த மனசு ஒரு மாய் போயிட்டு, எனக்கும் எதுவும் நடந்துச்சுன்னு சொன்னா இவன் 3 பேரும் என்னத்தான் தங்கி இருக்கு. என்ன போல நாளைக்கு இவைய பாக்குறதுக்கு ஒருத்தராலே மேலாது. அப்புறம் கொட்டல் நடத்தினாங்க 5 வருஷம். இவர் 2019 இருந்து 2022 2ஆம் மாசம் விழுந்த வரைக்கும் கொட்டலும் செய்தது. கொட்டல் செய்து அதுவும் கொத்து ரைஸு அதுலயும் அனுபவம் இருக்குது. அதான் தெரியாதுன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. 2.5 வருஷமா நாங்க அந்த பழைய வாழ்க்கையை மறந்து இப்ப அந்த ஒரு 1000 ரூபாய் வருதுன்னு சொன்னா அந்த 1000 ரூபாய்க்குள்ள இவருக்கு நாங்க என்ன செய்யலாம்? இப்ப பிள்ளைல ஏதாவது சாப்பாடு ஆசையா வேணும் அப்படியெல்லாம் கேட்டா என்ன செய்வீங்க? கேட்கறது இல்ல. இந்த டியூப் இந்த கலருக்கு வேற விடக்கூடாதுன்னு சொன்னா இது திரும்பி வந்து உள்ளுக்கு கருப்பு சாப்பாடு கருப்பாக வந்து போனா இதாண்டிருமன்னு சொல்லி எல்லாம் இதெல்லாம் இந்த இதெல்லாம் லொக்க எல்லாம் வேண்டிக்குது. அது மாத்துறதுக்கு ஒரு பட்டை 80,000. இப்ப எனக்குன்னு எங்களை போல சாதாரண ஒரு ஆளை தான் நான் நினைக்கிறேன். வருத்தம், இது பெரிய வருத்தம், இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த இதே இல்லை. எவ்வளவு வேணும் இதுக்கு மேலே எப்பதான் படிக்கணும், டாக்டருக்கு படிக்கணும். அப்ப நினைச்ச ஆள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணுக்கு முன்னால பாக்குறதுக்கு இருந்தா காணும். இந்த பிள்ளைய வளர்ற நேரத்துல அவைக்கு அந்த ஏற்றுக்கொள்ளாதான். இப்ப அவைக்கு தெரியும் அப்பா இப்படி இருக்கு. இப்ப அண்ணாக்கு என்ன இப்படி வந்துச்சு திடீரென்று? சொந்த இடம் யாழ்ப்பாணம் பருத்துற இந்த இயக்க பிரச்சனைதால அப்பா இங்கால வந்தப்ப நாங்க அப்படியே இவர்தான் வச்சு படிப்பிச்சுவேன். எங்க பாத்தீங்க அண்ணா முதல்ல? இந்த வவுனியா வசூல் பிரச்சனை டைமுக்குள்ள இவர் ஐசிஆர்ஸ்ல வேலை செய்தார். இந்த அக்கா தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரியுமா? இல்லையா? தெரியாது. இவ்வளவு மண்டையோட இல்ல, இதுக்குள்ள உடைஞ்சிருக்குது, இதோட உடைஞ்சிருக்குது, இந்த கை இதுல முறிஞ்சிக்குது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்க டீமா. இன்னைக்கு நாங்க இங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா வவுனியால வேப்பங்குளத்துல ஒரு வீட்டுக்கு முன்னால நிக்கிறோம். வாங்க அந்த வீட்டுக்குள்ள போய் என்னத்துக்காக இங்க வந்திருக்கிறோம் எல்லாத்தையுமே அவங்களோட கதைப்போம். போன் பண்ணி நிறைய பிரச்சனைகளை சொல்லி இருக்கிறாங்க. வாங்க உள்ள போய் கதைப்போம். இருக்கு, நீங்க பிரச்சனை இல்லையா?
வெளியில இருத்தவே மாட்டீங்களா? தூக்கி இழுத்துறேன். 2 3 நாள் மழை தானே. தனியா நீங்க தூக்கி கொள்ளுவீங்களா? நான் தனியா தான் தூக்குறேன். நான் 1.5 வருஷத்துக்கு மேல நான் தனியா தான் தூக்குறேன். எல்லா நேரம் சப்போர்ட்டுக்கு ஆக்கள் இருக்காதாங்க. அப்ப அதுக்காண்டி தனியா தூக்குறேன். தூக்கி கொண்டு இருத்துவீங்க. இப்படி இருந்தா நோகாதாம அவருக்கு? நோவும் தான், பின்னுக்கு புண்ணு இருக்குது. கன நேரம் இருத்த மாட்டாங்க, கட்டாயம் இருத்தியே ஆகணும். வேண்டாம் 2 பக்கம் சரிச்சு விடுற மாதிரி இருத்தாட்டி இந்த முள்ளந்தாண்டு இதுகள் அப்படியே அவருக்கு இந்த கல்சியம் வடிஞ்சுதான் இந்த கால் எல்லாம் உடைஞ்சுதான் இருக்குது. இடுப்புல உடைஞ்சிருக்குது, இதோட உடைஞ்சிருக்குது, இந்த கை இதுல முறிஞ்சிக்குது. இந்த வெயிட் லாஸ்ன்னு சொல்லி கை கால் எல்லாம் முறிஞ்சு அப்படியே. ஆனா இப்ப அந்த போட்டோல இருந்த மாதிரி இல்லைன்னு 2.5 வருஷமா படுக்கையிலேயே இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு இயலாதானே. மண்டையோடும் இப்பதான் வச்சது. மண்டையோடு வச்சு வந்து இவ்வளவு மண்டையோடு இல்லை. இப்ப இது வச்சது திருப்பி நீர் ஒன்று தேங்கிட்டோன்னு சொல்லி எடுக்க போக அது உள்ளுக்கு கொஞ்சம் அமர்த்தப்பட்டு போயிடுச்சு. நீ அது பழைய மாதிரியே தான் இருக்குது, மண்டையோடு இல்லாம இருந்த மாதிரி. என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர் உங்களுக்கு? சிரிக்க மாட்டீங்களா? கோவம் என்னோட தெரியாத என்ன உங்களுக்கு? என்ன பாருங்க, என்ன பாருங்க, இந்த அக்கா தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரியுமா? இல்லையா? தெரியாது. நீங்க கதைக்கிறதெல்லாம் கேட்கும் அவரு. கேட்டுட்டு தலையை மட்டும் ஆட்டுவார். என்ன கேட்டாலும் தலையா இல்ல 2 தான் தலையை ஆட்டி வர தவிர மற்றபடி ஒண்ணும் தெரியாது. சாப்பிட்டீங்களா அன்றைக்கு? சாப்பிட்டீங்களா நீங்க? தானே என்ன சாப்பிட்டீங்க? அடிச்சவங்களா உங்களுக்கு இவங்க? அக்கா அடிச்சவங்களா? அக்கா கூட்டிட்டு போவா? அக்கா கூட்டிட்டு போவா? வேணாமா? வேண்டாம். அக்கா விருப்பமா உங்களுக்கு? அக்கா பிடிக்குமா உங்களுக்கு? நான் அக்கா கூட்டிட்டு போறேன். 3 பேரும் சரியான இது. அவள்லயும் அப்படித்தான், அவர் பிள்ளையிலையும் அப்படித்தான். இந்த இரவைக்கெல்லாம் நித்திரையெல்லாம் கொள்றது குறைவு, விடியத்தான் கொஞ்சம் தூங்குவ. அப்ப தேடுவார் 20 ரூபாய். கையெல்லாம் வந்து ஒரு கை தான் வேலை செய்யும், இந்த ஒரு கை தான். அது இந்த மடிக்க இதுக்குள்ள கல்சியம் இருக்குது. இப்படியேதான் வச்சிருந்து தேடுவார், கையால தேடி தாண்டுவார். யாராண்டு பாக்குறீங்களா? இப்ப இது தொண்டையில வந்து இது பைப் போட்டிருந்தது. செயற்கை சுவாசம் கொடுத்து வச்சிருந்தேன். 1 வருஷமா வச்சிருந்தது. பிறகு கொஞ்சம் நான் கொஞ்சம் கவனமா பார்த்துதான் கலட்டி விட்டுருந்தேன், தேவையில்லை அப்படின்னு. என்ன 2 வருஷம் வச்சுட்டு நான் இவையமா வேற சொந்தக்காரர்கிட்ட விட்டுருந்தேன், வேற அம்மாவோட விட்டுட்டு தான் இல்லை நின்று பார்த்து தந்தது. மகள் இருக்கிறா தானே, இதுக்குள்ளேயே இருந்த அவட லைஃப் அவன் நல்லா படிப்பா. அப்போ அதால பிள்ளைகளுக்கு பராமரிப்பு இல்லாமல் சரியான டைம் சாப்பாடுகள் எல்லாமே தண்ணி கொண்டு பிறகு இவரை வீட்டுக்கே தந்துட்டாங்க. வச்சு பிள்ளைகளோட வச்சு அவற்ற சத்தம் இதுகளுக்கு சில வேலை ஆளுக்கு பழைய மாதிரி எலும்பி தண்டி குடி கதைக்கிற அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு தான் அனுப்பினேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் மாற்றம் இருக்கா அதுக்கு? கொஞ்சம் இப்போ தலையெல்லாம் மாட்டேன். இப்போ புதுசாக தான் நாள் ஒரு கிழமைக்கு 10 நாளுக்கு உள்ளதான் இந்த தலையெல்லாம் மாட்டுறதுக்கு தலை ஓமை. இல்லாட்டி கண்ணால் மட்டும்தான் சூட்டி காட்டுவார். ஓமா இல்லையான்னு சொல்லி அந்த நாங்கள் என்ன சொன்னால் ஐசியில் இருந்து இந்த கண்ணையாவது அடிச்சு காட்டுங்கன்னு கேட்டு அந்த கண்ணால் மட்டும்தான் செய்வார். இப்போ கொஞ்சம் தலையெல்லாம் மாட்டி தண்டி வருது. இந்த அவரை தட்டி தூங்க வைக்க சொன்னா தட்டுவார். சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறது செய்து கொண்டு வருவார். பழைய மாதிரி கேளான்னு தெரியும், இருந்தாலும் ஒரு கொஞ்சம் இருக்கிற இது வரைக்கும் நார்மலா இப்படியே இருந்துட்டாலும் நல்ல பண்ற மாதிரி ட்ரை பண்றோம். லவ் மேரேஜா நீங்க? சரியான விருப்பமா? அவருக்கும் அப்படிதான், எனக்கும் அப்படி. எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்க? 14 வருஷமா இருக்கு. எங்க பாத்தீங்க அண்ணா முதல்ல? இங்க வவுனியா ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை டைமுக்குள்ள வந்து இவர் ஐசிஆர்ஸ்ல வேலை செய்தாரு. அப்ப லவ் பண்ணீங்க?
என்ன அதுக்கு முன்ன இங்க ஸ்கூல் படிக்கிற காலத்திலே தெரியுமா அவள ஆஹ் நாங்க அந்த டைம் கதைச்செல்லாம் இல்லைங்கள இப்படி இல்லை வந்த டைமுக்கு இங்க வந்த உடனே இப்படி நான் தனியா தான் வந்தேன் நான் பிரச்சனை டைம் அம்மாக்கள் என்ன முதல்ல அனுப்பிடுவாங்க நீங்க எங்க இருந்தீங்க முதல்ல? இந்த எப்பனாதான் இந்த பிரச்சனை இதுக்குள்ள வந்து பின்னோச்சிக்குள்ள மாட்டின பிறகு வெளியில வேற தண்டெல்லாம் போயிட்டு அதுக்கு பிறகு அங்கேதான் இருந்து முதல் எங்கள் அம்மா வேற ஒரு கூட அனுப்பி விட்டதால நான் வந்துட்டேன் வந்து இங்க தனியத்தான் நம்ம மகள் பெருசா கவனம் இப்படி ஒன்றும் இல்லாததால இவர் தான் வச்சு படிப்பிச்சவர் ஆஹ் என்னடா விட்ட ஃப்ரெண்ட்ஸில் விட்ட கூட்டி கொண்டு போய் அங்கே ஒரு ரூம் வந்து வேண்டி தந்து அங்கே விட்டு என்னைய ஸ்கூல் ஏற்றி கொண்டே விடுறது வாரது அவரும் அந்த டைம் வேலை செய்து கொண்டு என்னையும் படிப்பிச்சு வந்து கஷ்டப்பட்டு சரி. அப்ப ஏழெல்லாம் படிச்சீங்க? ஓயல் படித்து முடிச்சுட்டு ஏஎல் போய் கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு தான் தானே தண்ட போகிறேன் கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னா படித்தாலும் மட்டும் தான் படிக்கலைன்னா பிறகு வீட்டில் வச்சு இதுகளுக்கு அனுப்புறேன் கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கு தண்டி நானும் பிறகு கல்யாணம் கட்டி 2012 இருந்து இங்கே கரெக்டாக மணிக்கு கவர்மெண்ட்லாம் வேலை செய்வேன். கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் வேலை செய்தேன். நல்லா நீட்டெல்லாம் வேலையை போயெல்லாம் செய்து இவருக்கும் வீடு வாசலாம் இருந்தது எங்களுக்கு. இவருக்கு ஒரு அக்கா ஒரு குழந்தை இருக்கிறாங்க கல்யாணம் கட்டி இவர் ஒரு பிள்ளை நாமளை பிள்ளை அப்பா இல்லை இவர் இருக்கும் வரைக்கும் எங்கட அம்மாவும் சரியான கஷ்டப்பட்டு இருந்த இதுகளை எல்லாம் விட்டுக்கிட்டு அவருக்கு சீதன காசு எல்லாம் கொடுத்தா ரெண்டு அக்கா கொடுத்த முடியும் இந்த வீடு வாசல் இவருக்கு தாரேன்னு சொல்லி தான் எல்லாம் செய்தோம். பொறுங்க பாருங்க முதல்ல நாங்க கேட்போம் உங்களோட உட்காண்டா கேட்போம் உங்களோட பேர் கூட எனக்கு தெரியாது போன்லதான் வீட்டு பேர் வந்து ஜெனி என்று இவருக்கு பிடிச்ச ஜெனி என்று தான் கூப்பிடுவார். வேற வெளியில மீறி அமல சரி என்ன யூஸ் பண்றது பெரிய பேருன்னு சொல்லி யூஸ் பண்றேன்ல அவருக்கும் பிடிக்கிறேன் அந்த பேர் ஆள் வச்சாரு. எனக்கு சொந்த இடம் யாழ்ப்பாணம் பருத்துற பருத்துற இந்த இயக்க பிரச்சனைதால அப்பா இஞ்சால வந்தப்ப நாங்களும் அப்படியே வந்து கிளிநொச்சி பிறந்தன் அம்மா சொந்த இடம் பிறந்தன் தான் அப்பா கல்யாணம் கட்டி தான் யாழ்ப்பாணம். அப்புறம் அங்க வந்து அங்கெல்லாம் வீடு இருந்துச்சு அவங்களுக்கு. பிறகு பிய விட்டுட்டு இஞ்சால நான் வந்த அப்புறம் இங்கேயே வாழ வலிக்கணும் இவரை லவ் பண்ணி கல்யாணம் கட்டி இதுக்குள்ளேயே இப்படியே வாழ்க்கை. அப்ப இப்ப உங்களுக்கு அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறாங்க? அப்பா இல்லை அம்மாவும் 4 சகோதரம் எனக்கு அடுத்தவருக்கும் கை இல்லை உலகத்துல அவரும் கல்யாணம் கட்டி 2 பொண்ணு கிடையாது மற்ற ஒரு தம்பியும் கடைசி வந்து நிற்கிறார். கடைசி தம்பி வந்து நிற்கிறார். தங்கச்சியும் இல்லை வேல் படிக்கணும் 2 பேரும். அம்மாவும் கூலி வேலை செய்யறவ அவையும் கூலி வேலை அம்மா என்ன செய்வாங்க? கூலி வேலை கூலி வேலை ஹாஸ்பிட்டல் அப்படி வேற போல இருக்கிற பொம்பளை பேஷண்ட் இதுகள் பார்க்கறது கூலி வேலை போவா கஷ்டம் தான் அவைக்கு. அப்படி இருந்து வேற விடக்கூடாது இவற்றை பக்கத்தால விட்டுட்டேன் டாக்டர் சொந்த இடமாங்க. அவர் புலனர்வ அவர் பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கிறார். அவர் பிறந்தது மட்டும் புலனர்வ அவை வந்ததுல இருந்து இங்கேயே வீடு காணி எடுத்து இங்கேயே இருந்தது பெருசா அவர்கள் ஒரு தடவை நாட்டம் இல்லை. அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறாங்க? அப்பா இல்ல அம்மா மட்டும்தான். வந்து போவாங்களா? அவங்க இருந்துட்டு எப்பயாவது வருவாங்க விருப்பப்பட்டா வந்து பார்ப்பாங்க. இப்ப இவங்களுக்கு சகோதரம் ஒருத்தரம் இல்லையா? ஒரு அக்காவா கொழும்புல கல்யாணம் கட்டி இருக்கிறார். அதே இவ சரி வர மாட்டேன்னே விட்டுட்டீங்க தங்களுக்கு இதை பார்த்து தான் என்ன செலவு அப்படி இப்படின்னு சார் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு வருஷத்துக்கு ஒரு கதை வருவாங்க. இப்ப அதுவும் இல்லை கதைக்கிறது இல்லை வாரதும் இல்லை. அந்த இருந்த காணி வீடுகளுக்கு சண்டை பிடிச்ச அப்புறம் எனக்கு இவரை பாக்கி எனக்கு அதுலயே இந்த மனம் இதாகி கொண்டு போய்க்கல இந்த வீடு அன்னைக்கு வர சண்டை போட்டு நான் அதுக்குள்ள எதனாலும் சொல்லிதான் ஹாஸ்பிட்டலால் எடுத்த உடனே வேறையா வந்துட்டேன். இப்ப அண்ணாக்கு என்ன இப்படி வந்துச்சு திடீரெண்டு? அவருக்கு வருத்தம் ஒண்ணுமே இல்லை. திடீரெண்டு ஆட்டோ அயரோடி கொண்டு போய் டவுனுக்குள்ள சிவசக்திக்கு முன்னுக்கு போயிட்டு தலைக்க சுட்டு வந்து இருந்து சக்தி எடுத்தது பிக்ஸ் மாதிரி வந்து நரம்பு அடிச்சுட்டு உள்ளுக்காலுக்கு உங்களுக்கு தெரியாது தானே அப்ப எப்படி ஒரு வருத்தம் இருக்குதுன்னு சொல்லி பிறகு உடனே யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் ஏற்றி சொல்லிட்டாங்க சரி வராதுன்னு சொல்லி நான் ஆயிரத்தி சாரோட கதைச்சுதான் எங்களோட வயசு புள்ளி அந்த இதுகள் எல்லாம் சொல்லி வேற எப்படியாவது காப்பாற்றிட்டாங்க செய்துதான் ஓமட்டு சொல்லி செய்து தந்தது அப்படின்னு மூளைக்குள்ள ரத்தம் நிறைய இறங்கி 2 நாள் இங்கே மயக்கி வச்சிருந்தது கொண்டு போய் ஆம்புலன்ஸ்ல அதோட செய்தாலும் கண்ண நாளைக்கு 7 வச்சிருக்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் காப்பாத்தி எடுத்து கூட அதெல்லாம் பண்ணது. அப்ப நினைச்சது ஆள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கண்ணுக்கு முன்னால பாக்குறதுக்கு இருந்தா காணும் இந்த பிள்ளையர் வளர்ற நேரத்துல அவைக்கு அந்த ஏற்றுக்கொள்ளாதானே இப்ப அவைக்கு தெரியும் அப்பா இப்படி இருக்கிறார். சின்ன ஆளுக்கு கூட தெரியும் அவனுக்கும் அந்த இது இருக்கு அப்பாவுக்கு வருத்தம் இருக்கு ரோடு திடீரென்னு நடந்தா கூட அவ ஏற்றுக்கொள்ள அந்த டைம் நடந்திருந்தா அவையால ஏற்றுக்கொள்ளாது. அவ சரியா கஷ்டப்பட்டேன். நான் ஒரு 7 மாசம் ஸ்கூல்ல படிக்க மாட்டா சாப்பிட மாட்டா படுத்த போயின்னா மேசையில படுத்தா படுத்தது அழலும் பாரு யோசினேன். அதாவது படிக்கவே மாட்டேன் 22ஆம் 23ஆம் பிள்ளைய வந்து டீச்சராக எல்லாம் சரியான கவனம் கூப்பிட்டு கொடுக்காத என்ன நடந்த பார்த்துக்கொள்ளுங்க கவனமா இருங்க வீட்டுல பிள்ளைக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு பிறகு விட்டதுல இதுகளை சொல்லி 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 அந்த அவாவே
அப்பா இப்படி இருக்கிறபடியா அந்த வேறு ஆட்களும் அவரை கணக்கெடுக்காம இதன்னபடியா இப்போ தான் படிக்கணும், டாக்டருக்கு படிக்கணும். படித்து இன்னும் அப்பா பிள்ளை இருக்கிற ஆட்களுக்கு ஒரு தான் தன்னாலே என்ற அளவு உதவி செய்யலாம் தானே என்ற இதில் தான் படிக்க. டீச்சர் ஆக்களும் கொஞ்சம் ஸ்கூல்ஸ் பக்கத்தால் சப்போர்ட் அவாக்கு அவளோட இதுகள் எதுவுமே ஃபீஸ் இதுகளோ இதுகளோ வசதி கட்டணங்களோ எதுவுமே எடுக்கிறேன். எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க? சிவபிராசமாக இருக்குது. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறாங்க? 9ஆம் ஆண்டு. 9ஆம் தம்பி படிப்பா. இதெல்லாம் நேசரி தான். நேசரிக்கு இந்த வருஷம் விட்டேன்னு சொன்னேன். இவரை கிளினிக் கொண்டு போனால் 1 மணி 2 மணி ஆகும் கொண்டு வர. ஒரு நாள் வேணும் இவரை கொண்டு போய் நான் தூக்கி எடுத்து. அப்போ அந்த டைமில் இவரை கொண்டு திரிகிறது நான் கஷ்டம். அங்கே ஒரு இதில் தான் அந்த பிள்ளைகளை பராமரிக்கணும். பின்னேறம் மட்டும் தாண்டி அங்கே கதைச்சி தாண்டி அங்கே கொஞ்சம் பீஸ் மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பீஸ் கூட தான். அவர் கொஞ்சம் பீஸ் குறையத்தான் கதைச்சி இப்போ விட்டுருக்கு. மாதம் ஒரு 3000 ரூபா மாதிரி கதைச்சிருக்கேன். சொன்னால் நான் சில பிள்ளைகளை பாட்டில் எல்லாம் அட்மிட் பண்ணி நின்றாலாம் அவர் தனியே இவன் நின்றுவா. அவர் தான் தனியே. அப்போ அந்த நேரம் என்ன செய்வீங்க? அந்த டைம் அம்மாக்கள் அங்கே இருந்து கூப்பிட்டு விட்டுட்டு தான் போகணும். அவை வரும் வரைக்கும் நிற்கணுமே அவர். இப்ப கடைசியா என்ன சொல்லியிருக்கிறான் ஹாஸ்பிட்டல்ல? எவ்வளவுதான் இதுக்கு மேல நீ உள்ள இருக்குங்க சாப்பாடு கொடுத்தனா மேல பைப்பால தானே போறது. மேல நைரு மெழுதுகள். என்ன சாப்பாடு? இவருக்கு அந்த மிரக்கறி பச்சை அரிசி இதுகள் எல்லாம் போட்டு அவிக்கிறது. அவிச்சு போட்டு ஈரல் மீன் இதுகள் எல்லாம் போட்டு அவிச்சு போட்டு பிறகு அதை அடிக்கிறது. மிக்சியில போட்டு அடிச்சு பிறகு வடியில வடிக்கணும். வடிச்சு அதுல வர அந்த சாரை மட்டும்தான் கொடுக்கலாம். வாயால் ஒன்றுமே இல்லை. என்னென்ன வாயால கொடுத்து தண்ணினா இதுக்குள்ள போய் நுரையீரலுக்கு போயிட்டேன்னா நிமோனியா காய்ச்சல் ஆள் காப்பாத்துற கஷ்டம். வாயால இப்போதே கொடுக்கல, ஒன்றும் செய்யலை. இப்போ கொஞ்சம் தான் வாயெல்லாம் திறந்து கொண்டு வாரு. முந்தி வாய் இந்த இவங்க அந்த சக்ஸ் பண்ற மிஷின்கள் இதுகள் எல்லாம் வயறுகள் எல்லாம் போட்டிருந்தபடியா அவருக்கு அந்த பயம் தங்களோட வாய்க்குள்ள எதுவும் செய்திருவாங்களோன்று வாய் திறக்கணும். இப்படியேதான் வச்சிருக்கேன். சரியான கஷ்டப்பட்டு தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இப்ப எனக்குன்னு எங்களை போல சாதாரண ஒரு ஆளை தான் நான் இதன்றேன். வருத்தம் இது பெரிய வருத்தம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த இதே இல்லை எனக்கு. அந்த டைம் அவர் அந்த காலையில இருந்து இரவு வரைக்கும் பார்த்து முடிச்சு தண்டினாதான் எனக்கு அந்த நிம்மதி மாறி. அது பெருசாவும் தெரியல. என்ன எனக்கு அது பழகியே போயிட்டு. இப்ப கூட பிள்ளைய விட அண்ணா கூட தான் மணக்கிறாரு. வேலை பாடல இருப்பினேன். இவரு தான் துடைக்கணும் தண்டோணும் பின்னுக்கு திருப்பி விடணும் தூக்கி கதிரையில எடுக்கணும் கதிரையில எடுத்து தூக்கி கிடத்தோணும். அவர் என்ன செய்யறாரு எவ்வளவு டைமுக்கு ஒருக்கா அவருக்கு 7 மணின்றதை எனக்கு மட்டும்தான் தெரியும். புதுசா கொண்டு வந்து யாரையும் போட்டு பார்க்கவே இல்லை. அவைக்கு தெரியாது ஏன் இவர் இருமுறாரு என்னதுக்கு தன்றார். சில வேலை ஜூரினுகள் அடைக்கும் தண்டும் அப்படியோ ஒரு மாதிரி இருக்குது. புண்ணும் இருக்குது தானே. பின்னுக்கு 2 இடத்துல முதல் 1.5 வருஷமா குட்டிய புண்ணா இருந்துச்சு. இப்பதான் மாத்தி எல்லாம் கொண்டாந்து. இப்ப கிளினிக்குக்கெல்லாம் கொண்டு போனா என்னென்ன கொண்டு போயிட்டு வருவீங்க? கிளினிக்கு ஜாழ்ப்பாணம்னு சொன்னா ஆம்புலன்ஸ்ல கதைச்சு அவை ஏற்றி கொண்டு எல்லாம் செய்வீங்க. அப்படி இங்க கொண்டு போறேன்னு சொன்னா ஆட்டோ பிடிக்குதான் கொண்டு போவோம். இங்க இருந்து ஆட்டோவை போறதுக்கு எவ்வளவு இருக்கும்? ஆட்டோக்கு இங்க இருந்து போறதுக்கு போயிட்டு வரையான்னு சொன்னா 1200 ரூபா கொண்டு கொண்டே விடுறதுக்குன்னு சொன்னா 600 ரூபா. இங்க சில ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி எடுப்பீங்க. இதான் கொண்டு வர்றது கஷ்டம். சின்ன குழந்தைய கூட கொண்டு போயிட்டு வந்துடலாம். இவையே தூக்கி இங்க இருந்து நான் தனி ஆட்டோல எதுவும் தொடவே மாட்டாங்க. ஒரு தரம் பயம். இவரை இப்படி பார்த்தா கிட்ட வர மாட்டாங்க. பயமா வைக்கல தூக்க கூடாது. அப்படி வந்து இல்ல இவைக்கு இங்க பிடிச்சா என்ன நடக்கும் கை கால பிடிச்சா என்ன நடக்கும்ன்ற தெரியாத பயத்துல வர்றீங்க. ஒரு சிலர் தெரிஞ்ச ஆக்கள் இது ஹாஸ்பிட்டல் ஆக்களுக்குன்னா தெரியும். அவங்களுக்கு வந்து செய்வாங்க. வேறு ஆக்கள் என்ன நான் தான் அதுக்காண்டி தூக்கைக்குள்ளேயும் கை காலில் தேவைப்பட்டா காயங்கள் வரும் வெட்டுப்படும் சிலவள் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவைய குழந்தைய விட சரியான இதாக தான் பராமரிக்கணும். டஸ்ட்டுகள் போன அலர்ஜி ஆகும். இது கிருமி இதுகள் வரும். நித்திர வந்துட்டா நித்திர வருதா உங்களுக்கு? இவ்வளவு நேரம் நித்திர இந்த கால்கை நோவுதுன்னு சொல்லி குளிசி ஒண்ணு நேற்று கொடுத்தது. அது ஆளு கொஞ்சம் நித்திர தூக்கமா வந்துட்டு. அப்ப கட்டில விடுங்க அவங்கள. இல்ல படுத்துட்டாரு நிறைய டைம். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இருப்போம் என்ன என்ன இருப்போம் என்ன கொஞ்ச நேரம் இருந்துட்டு தூங்குவான். 4 மணிக்கு சாப்பிட்டுட்டு தூங்கலாம். 4 மணிக்கு என்ன சாப்பாடு? திருப்பி 4 மணிக்கும் அதேதான். நிறைய கொடுக்கலாம் மாத்தி மாத்தி எங்கட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போதைக்கு ஆளுக்கு எல்லாம் செய்யறதானே. அந்த வெயிட் லாஸ்ல இருக்கிற வழியா தான் கொஞ்சம் கூட பராமரிக்க சொல்லி இருக்கு. இந்த விவரங்கள் எல்லாம் முதல் கொஞ்சம் நல்லா உடம்பா தான் வச்சிருந்தேன். நான் திடீரென அந்த மண்டியோடு வச்சுட்டு வந்தா பிறகு அதுக்கு கொஞ்சம் இதாயிட்டு இப்போ கொஞ்சம் திருப்பி பார்த்து கொண்டு வாரேன். இப்ப இவ்வளத்தையும் பராமரிக்கிறதுக்கு வருமானத்துக்கு என்ன செய்றீங்க?
வருமானம்ன்றது நான் இன்னும் இந்த ஒரு கிழமை கூடியதான் இப்போ தீபம் இதுகள் கொடுத்துட்டு வரேன். அதுக்கு முன்னம் முழுக்க 100% எங்களோட அம்மாக்கள் சைட்ல தான். எனக்கு என்ன செய்யணுமோ 3 பேரும் வேலைக்கு போயிட்டு மாசம் அவைக்கு அதுல 50,000 வருமானம் வருமானு சொன்னா 30,000 எனக்கு தான் நினைச்சேன். என்னன்னு சொன்னா இவற்ற நிலைமை தெரியும், அதுவும் காணாதது தெரியும். இருந்தாலும் ஓரளவுக்கு அதை வச்சு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி செய்தினேன் என்றதுக்காண்டி அவ முழுசா இதுக்குள்ள அவைதான் கஷ்டப்படணும். முந்தி ஸ்டார்ல கொஞ்சம் கொஞ்சம் பேர் வேட்ட இதுகளை பார்த்து மாவட்டின்கள் இதுகள் பம்பஸுகள் வேண்டி கொண்டு தந்து எல்லாம் செய்யறவ தான். யார் என்னன்னு தெரியாதாக்களே நிறைய பேர் செய்திருக்கிறேன். ஆனா எவ்வளவு செய்தாலும் இவைய பற்றி பராமரிக்கிறதுக்கு அது காணாது. என்ன சொன்னா இப்ப இன்றைக்கு இப்படி நல்லா இருப்பேன், நாளைக்கு சில வேலை இருமிக் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா அட்மிட் பண்ணணும். பிறகு அங்க வச்சோன்னு சொல்லுவாங்க. இந்த டியூப் கூட இந்த 6 மாசத்துக்கு ஒருக்கா மாத்துறது. இந்த டியூப் இந்த இந்த கலருக்கு வர விடக்கூடாதுன்னு சொன்னா இது கிருமி வந்துடும். உள்ளுக்கு கருப்பு சாப்பாடு கருப்பாக வந்துட்டு போனா தண்டிடுமென்னு சொல்லி எல்லாம் இந்த இதெல்லாம் இந்த இதெல்லாம் லொக்க எல்லாம் தண்டிட்டு அது மாத்துறதுக்கு ஒரு பட்டை 80,000. நான் 3 தரம் போட்டுட்டாங்க. 4வது தரம் நான் வேண்டி கொடுத்து போட்டேன். 80,000க்கு போன வருஷம் 11ஆம் மாசம் போட்டது. இந்த வருஷம் 5ஆம் மாசம் மாத்தியே ஆகணும். அதுக்கு முன்னமே இதுக்குள்ள உருகி சாப்பாடு எல்லாம் உருகி இப்ப சரியான சிலோ அதான் மாத்தாம அந்த அளவுக்கு எங்களால இயலாது. கவர்மெண்டால மாத்தி தர மாட்டாங்களா? அதே 2 தரம் 3 தரம் மாத்தி தருவீங்க. அதுக்கு பிறகு சொல்லியே தான் போடுறது இது மாத்திரம். அப்படி இல்லையான்னு சொன்னா இந்த ஜூரியனு போடுற கரெக்டர் தான் போடுவீங்க வெயிட். அது போனா சாப்பாடுன்ற அளவுக்கு ஆனாது. அது போகவே போகாது. போற சாப்பாடு எல்லாம் ரிட்டர்ன் ஆகும் பாருங்கன்னு சொன்னா அது இது இந்த அளவு பாதுகாப்பு இல்லை. ஜூரியன் கரெக்டர்ன்றது சும்மா வெளியில வந்துடும். அதை மடிச்சு போட்டு இதைத்தான் போடுவீங்க. மாசம் மாசம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்குங்க வேதன்றதுக்கு. மாட்டினும் ஒரு மாசத்துக்கு 4 மாட்டின் கட்டாயம் போகணும். சொன்னா 3 நேரம் கொடுத்தே ஆகணும். கொழுப்பு சத்து குறைய வேண்டிய கொடுத்துதான் ஆகணும். அந்த 3 நேரம் மாட்டின் கொடுத்தேன்னு சொன்னா கிழமைக்கு ஒன்று சமாளிச்சாலும் எனக்கு கிழமைக்கு 4 மாட்டின் வேணும். இவரு கொடுக்குறது சஸ்டகல் பெப்டமெண்ட் அப்படித்தான் கொடுக்குறது. அது ஒரு மாட்டின் 6,000, ஒரு மாட்டின் 8,000. அது ஒரு பக்கம். அவருக்கு சின்னாளுக்கும் அது 5 இதுகள் தான் கொடுக்குறேன். முதல் நான் கொடுத்துட்டு வந்தேன். இதுகள் எல்லாம் மாற்றி மாற்றினாங்க. இவற்ற சிலவு ஒரு பக்கம்னு சொன்னா அவையிட்ட சிலவும் எனக்கு ஒரு பக்கம் இருக்கு. சில நேரம் நானே யோசிக்கிறேன், நான் எப்படி இவ்வளோத்த சமாளிச்சு கொண்டு இதுக்குள்ளால இருந்து வெளியே போறேன்னு சொல்லி யோசிச்சு இருப்பேன். பிள்ளைகளோட கல்விக்கு அதுக்கெல்லாம் என்ன செய்வீங்க? கூடுதலா ஜிஎஸ் ஆஃபீஸால அதோட இதுகள் இந்த கொப்பியல் இதுகள் சப்பாத்து யூனிஃபார்ம் இதுகள் அந்த இதுகள் எனக்கு வர்றது குறைவு. என்னன்னு சொன்னா அது அவையே சமாளிச்சு கொடுக்குறத ஸ்கூலால அவை தருவினமே இல்லாட்டி ஜிஎஸ் ஆக்களாவே எடுத்து கொடுத்துதுன்றத. மற்றும்படி எனக்கு வார காசு முழுக்க இதுன்றன்னு சொன்னா இவற்றை இதுதான். அவையிட்ட சாப்பாடு மட்டும்தான் நான் அவை கொடுக்குறேன். ஸ்பெஷலா ஒன்றுமே அவைக்கு இல்லை. என்ன சமைக்கிறோன்னா அதை சாப்பிடுவேன். வித்தியாசமா போயிட்டு வெளியில போய் பிள்ளைகளை போல பார்த்து தள்ளி கேட்கிற பழக்கமெல்லாம் இல்லை. என்ன சொன்னா அவங்க வீட்டு சூழ்நிலை தெரியும். அப்ப அதால அவையன்ற அந்த நிறைய அந்த சின்ன சின்ன இதுகளை கூட கேட்க மாட்டேன். ஸ்கூல் போனா வீடை வந்தா ஸ்கூல் அந்த 2 தான் டியூஷனோ அதுக்கு இடையில இதுகளோ வெளியில போறது அந்த இது ஒன்றுமே இல்லை. ஏன்னா இவரோட நான் இருக்கிறபடியே அவை அதுக்கு டைமும் இல்லை. டியூஷன் எல்லாம் போறாங்களா? ஒன்றுக்கும் போறேன் இல்லை. அவ எதுவும் டவுட்னா போன்ல யூடியூப்ல அடிச்சு பாப்பா. மற்றபடி தண்டபாடுலயே தானே தான் படிக்கிறது. எங்கேயும் போக மாட்டேன், யாரோடையும் கிடைக்க மாட்டேன், அவர்களோடையும் வேண்ட மாட்டேன். தானும் தண்டப்பாடும் என்ன இப்ப நான் கொஞ்ச நேரம் எனக்கு இயலாது இதுன்னு சொல்லி நான் படுத்தேன்னு சொன்னா அவ பார்த்துக்கொள்வேன். சாப்பாடெல்லாம் அடிச்சு கொடுத்து இவங்க பக்கத்துல இருந்து கதைச்சு எல்லாம் செய்து நான் பார்த்துக்கொள்வேன். நான் பார்த்துக்கொள்வா. என்ன மாதிரி எனக்கு இயலாட்டி அவளை இயலும் பார்க்கறது. சரியான விருப்பம் அப்பால. அப்படியா? அவ என்ன சொன்னா அவ 10 வருஷமா அவளுக்கு பிறகுதான் இவர் பிறந்தவர். இப்ப இருக்கு செட்டியான பாசம் அவ. இப்ப பிள்ளைகள் ஏதாவது சாப்பாடு ஆசையா வேணும் அப்படியெல்லாம் கேட்டா என்ன செய்வீங்க? கேட்கறது இல்லை. கேட்டா என்னட்ட கேட்க மாட்டேன், எடுத்து அம்மாட்ட தான் கேட்பேன். அந்த மற்ற பிள்ளைகள மாதிரி என்ன சொன்னா இந்த வருமானத்துக்குள்ளதான் அம்மா இதை செய்யறான்றது தெரியும். அதனால அந்த அளவுக்கு அதிகமா எதுவும் கேட்கவே இல்லை. எனக்கே ஞாபகம் இல்லை. அவளுக்கு இப்ப கடைசியா உடுப்படுத்து கொடுத்தன்றத கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா கேட்க மாட்டான். பர்த்டே எல்லாம் வந்தா ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. 2.5 வருஷமா நாங்க அந்த பழைய வாழ்க்கையை மறந்து இப்ப அந்த ஒரு 1000 ரூபாய் வருதுன்னு சொன்னா அந்த 1000 ரூபாய்க்குள்ள இவருக்கு நாங்க என்ன செய்யலாம் சொன்னா நாங்க சாதாரணமா நடமாடுற ஒரு ஆட்கள், எங்களுக்கு என்ன வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் செய்யலாம். ஆனா இவருக்கு அந்த டைம் அதை செய்தே ஆகணும். இப்ப இந்த 1 கிலோ ட்ரெஸ் முடிஞ்சுதா, பம்பஸ் முடிஞ்சுதா, பவுடர் முடிஞ்சுதா, இது முடிஞ்சுதா அந்த டைமுக்கு வாங்கணும்னு சொன்னா அது ஒரு சாமான் குறைஞ்சாலும் அவருக்கு அது உடம்புக்கு ஒரு வருத்தம். அது நான் இதால இன்றைக்கு துடைச்சிட்டு நாளைக்கு
ஒரு துணியை போட்டு தேய்ச்செடுக்கையில இருந்து அந்த இடத்துல வித்தியாசமா இருக்கு. வேற வேற வருத்தங்கள் வேற வேற ஒரே மாதிரி பார்த்துதுன்றது கூடுதலா நான் வச்சிருக்கே 15-20 பேர் இருக்கிறேன். இப்படித்தான் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அங்க இருக்க வரைக்கும் எனக்கு வெளி உலகம் தெரியாது. நாங்க எல்லாரும் நாங்க ஒரே மாதிரி ஆக்கள் தானே. வெளியில இப்படி எல்லாம் ஆடம்பரமா இதுகளை வாழணும்ன்றதே தெரியாது. இவரை காப்பாத்துறதுல இருந்து அதே இதுதான் ரெண்டு வரைக்கும் இருக்குது. எங்களுக்குன்றதை ஒன்றுமே யோசிக்கிறது இல்லை. அது 2ஆம் பட்சம். சரி, இப்ப எங்கள்கிட்ட கேக்குறேன்னா நீங்க என்ன உதவி கேக்குறீங்க? உங்கள்கிட்ட சொல்லி உதவி என்று நான் எனக்கு அதை செய்யுங்கன்னு பெரிய அளவில் இல்லை. இவருக்கு உட்பட்ட இது திங்ஸாவோ இல்லாட்டி இல்லாத காசா தந்து வேண்டி கொடுங்கன்னு சொன்னாலும் இல்லாட்டி வேற எதுவும் இவருக்கு நிறைய இதுகள் இருக்கு. இன்னும் இவருக்கு இந்த சாட்சி வைக்கிறதுக்கு பீச்சியார் கூட இல்லை. இவருக்கு நேரா இருத்தி கொண்டு போயிடலாம். இந்த இடுப்புக்குள்ளேயும் கல்சியம், இதுக்குள்ள ஃபுல்லா கல்சியம். இந்த கால் இப்படித்தான் இருக்கும், மடிக்கிறார். தலை சாய்க்கிற பீச்சியார் முதல் வேணும்னு சொல்லி பீச்சியார் எடுக்கல. நாங்க சொன்னாலும் எதுக்குமே வசதி இல்லை. இந்த கட்டில் கூட வச்சிருக்கேல. அது நான் வேற சாப்பாடு கொடுக்குறபடியா வேற நிமித்திர கட்டில் தான் வச்சிருக்க சொன்னேன். அப்ப அந்த இதை பாக்குறாங்க சில வேலை ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண முடியும். அப்படி ஒரு இதை திங்ஸா எடுத்து கொடுத்தாலும் சரி, இல்லாட்டி இவருக்கு பம்பஸ் மாட்டின் அப்படி ஏதாவது ஹெல்ப் செய்தாலும் சரி, நிறைய இருக்கு. இவருக்கு மாட்டின் மாமைட்டு பம்பஸ் ஓடிக்குலன்ட்ரஸு இந்த சாப்பாடு ஐட்டங்களே நிறைய நான் இப்ப நிற்பாடிட்டேன். எங்களால என்ன இயலுமோ அதை மட்டும்தான் நான் கொடுத்துட்டு வரேன். அதுதான் வேற இப்ப நீங்க எங்கேயாவது வேலைக்கு அப்படி போறீங்களா இல்ல வீட்டு நான் ஒரு தையல் மிஷின் ஒன்று வச்சிருந்தேன். அது பழுதா போயிட்டு முதல்ல அதுல சும்மா நோமலா இந்த இடியப்பம் கொடுக்க முன்னம் கடை ஒன்று 2-3 இருந்துச்சு. அந்த கடைகளுக்கு இந்த பெட் கவர் இதுகள் துணிகள் எடுத்து நோமலா வேட்டை இதுகள் வாங்கி அப்படி செய்து கொடுத்துருந்தேன். தையல் மிஷின் உடைஞ்சதோட அதை நிப்பாட்டிட்டேன். தையல் மிஷினுக்கு என்ன நடந்துட்டு நிப்பாட்டிட்டேன். அது இப்ப நான் நினைக்கிறேன் அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 17-18 வருஷமா அந்த மிஷின் இருக்கு. அப்படி ஒரு கடை. அது வேற ஒரு ஆள் எனக்கு கிஃப்டா தந்தது. நான் வந்த புதுசுல வேற லவ் பண்ணி வந்த புதுசுல ஒரு அக்கா ஒரு நல்ல பழக்கம். அப்ப நான் என்ன தையல் என்று சொன்னா சரியான விருப்பம் பண்ணிட்டு அந்த மிஷினை இவர் கொண்டு தந்தவர். இப்ப நீங்க ஃபுல்லா தைப்பீங்களா? ஓ, இப்ப சட்டை எல்லாம் தைப்பீங்க? எல்லாம் தைப்பேன். நான் போடுறது இவா போடுறது எல்லாமே நான் தைச்சு தான் போடுவேன். வெளியில இருந்து நான் எங்கேயாவது ஒரு இதுகளுக்கு மட்டும்தான் வெளியில போய் உட்படுவேன். மற்றும்படி நாங்க தைக்கிறது தான் கொஞ்சம் யூனிஃபார்ம்ல இருந்து எல்லாம் தைச்சு எல்லாம் செய்வேன். தெரியும். ஆனா இப்ப வீட்டுல இருந்து இப்ப தையல் மிஷின் இருந்தா வீட்டுல இருந்தா உங்களுக்கு ஆர்டர் வருமா? வீட்டுல இருந்து தான் தைச்சு கொடுக்கணும். கடைகளுக்கு தான் தைச்சு கொடுக்குறாரு. ஆர்டர் இருக்கு, கடைகளுக்கு தான் தைச்சு கொடுக்குறாரு. நல்ல லாபம் இருந்துச்சு அவங்களுக்கு அந்த நேரம். காமன்ல வேலை செய்யறபடியா தையல் எல்லாம் எல்லா இதுக்குமே தெரியும். எல்லா ஸ்டைல்லையும் எல்லாம் தைக்க தெரியும். பாய்ஸ்ல கேர்ள்ஸ்ல சொல்லி முழு உடுப்பும் தைச்ச. அங்க இருந்து 8-9 தைப்பீங்க. எல்லாமே தைச்சு பழகி தாண்டி அப்புறம் ஒரு 4 வருஷம் 2019 கடை ஒன்று கட்டி திறந்தாங்க. கடை ஒன்று கட்டி நாங்கள் தான் கட்டி நான் கவர்மெண்ட்ஸில் வீட்டில் லோன் எடுத்து கட்டி எல்லாம் திறந்தாங்க. அப்புறம் வந்து கொட்டல் நடத்தினாங்க 5 வருஷம். இவர் 2019 இருந்து 2022 2ஆம் மாதம் விழுந்த வரைக்கும் கொட்டலும் செய்தது. கொட்டல் செய்து அதுவும் கொத்து ரைஸு அதுலயும் அனுபவம் இருக்குது. அதான் தெரியாதுன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. அதான் முடினீங்க. அண்ணா எல்லாம் வந்ததோட எல்லாம் வந்தது விழுந்ததோட நான் இவரோட அண்டைக்கு இவர் விழுந்த அண்டி இவரோட வலிக்கிட்டு போனான் தான் பிள்ளைகளும் அண்டையதான் மகளும் ஏற்றிடன் பண்ணுவேன். அவ கூட தலை கூட துறைக்கே இல்லை. என்ன குளிச்ச மாதிரி கொண்டு உள்ளுக்கு வரத்தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போகணும். இப்படி வேற ஏதோ நடந்துட்டு வர சொல்லி அந்த மனசு ஒரு மாய போயிடுனா எனக்கும் எதுவும் நடந்துச்சுன்னு சொன்னா இவன் 3 பேரும் என்னத்தான் தங்கி இருக்கு. என்ன போல நாளைக்கு இவைய பாக்குறதுக்கு ஒருத்தராலே மேலாது. யாரும் செய்ய மாட்டேன். சரி இவரையே தண்டையில நாளைக்கு எந்த பிள்ளைகளையா பார்க்க போயினேன்ற ஒரு வைராக்கியத்துல இன்றைக்கு வேலும் எனக்கு தொழில் செய்து இந்த பிள்ளைகளை பார்க்குற அளவுக்கு ஏலும். வெளியே போய் செய்ய இயலாது. வீட்டை இருந்து இந்த காணியை கூட பார்த்தோன்னே இன்னும் அவங்க வேலை இதுகள் ஒன்றும் இல்லை. இப்படியேதான் வச்சிருந்தாங்க. வச்சிருந்து தானே வந்த உடனே எனக்கு நான் இதை யோசிச்சேன். சொன்னா இதை ஃபுல்லா வேலி அடிச்சுட்டு இதுக்குள்ள மரக்கறியில வைக்கலாம். ஒரு கோழி கூட ஒன்று அடிச்சு போட்டுட்டா ஒரு வைக்கும் முட்டை வர்ற அளவுக்கு ஒரு 10-15 கோழியை வளர்க்கலாம் கட்டாயம். அதே மாதிரி ஒரு தையல் மிஷினை வேற இந்த கச்சேரினே போய் கதைச்சேன். நான் அதை ட்ரை பண்றேன்னு சொல்லியிருந்தேன். தந்தா இங்க இருந்து ஏதாவது செய்வேன். அப்படியும் இல்லை ஒரு இருந்தா இதுல இவையோட கடை தான். இந்த வீட்டுக்காரட்ட கடை தான் அதுல இருக்குது. ஒரு கடை ஒன்று அந்த அங்கே ஒரு தனியா ஒரு கடை ஒன்று இருக்குதானே. இப்ப நீங்க இருக்கிற இந்த வீடு வாடகைக்கு இருக்கிறீங்க. ஓ, இது எவ்வளவு மாத வாடகை உங்களுக்கு? இது மாதம் 8,000 ரூபாய் சொல்லிடு. என்னென்ன மேனேஜ் பண்றீங்க? ஒரு 30,000 ரூபாய் காசை வச்சுக்கொண்டு அண்ணாட செலவு, பிள்ளைகள செலவு, பிள்ளைகளுக்கு உரிய ஆசைப்பட்ட எதையுமே வாங்கி கொடுக்காம யாருமே சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு உதவியுமே இல்லை. அப்படியே இருந்தும் ஒரு வைராக்கியம் ஒரு தன்னம்பிக்கை ஏதாவது ஒன்று செய்து சமாளிச்சிருவேன்.
கடைக்கு இப்ப இப்ப இது வரைக்குமே யாருமே உதவி செய்யலையா? உங்களோட அம்மாக்களை தவிர யாருமே உதவி செய்யலையா? இந்த இதுக்குள்ள நான் கிட்டத்தட்ட நான் போன வருஷம் இவற்றை அந்த இன்ஜெக்ஷன் போட காசு இதுகள் இந்த ஒழுங்கு பண்ணி கொடுத்தேன்னு சொன்ன நான் அவைய தவிர இந்த ஒரு 7-8 மாசத்துக்கு பிறகு இன்னுமே நான் யாரையும் சந்திக்கவும் இல்லை. முதல் முறையா உங்களை தான் சந்திச்சிருக்கேன். எனக்கு உதவி வேணும், உதவி செய்யுங்கன்னு சொல்லி சந்திக்கையும் இல்லை, கதைக்கையும் இல்லை, கேட்கையும் இல்லை. இது வாரதுங்கிற மாமா வார அம்மாட மூத்ததமே தெய்வீக இதுகள் இது சில வேலை ஏதாவது ஒரு சாமான் இல்லையான்னு சொன்னா கூட அரிசியோ தேங்காய் இதுகளோ கொண்டு தருவீங்க. இந்த ஒரு சப்போர்ட் வரியா தான் இதுக்குள்ள வந்து இருக்குது. அவர் தான் இந்த வீடு கதைச்சு எடுத்து தந்தது. இந்த வீட்டுக்காரர் எங்க இருக்கிறாங்க? இந்த வீட்டுக்காரர் அந்த சைட்ல அங்காலதான் இருக்கு, அந்த சைட்ல இருக்குது. இதை பார்த்த உடனே அவைக்கு ஒரு மாதிரி போயிட்டு அண்டையை கழிச்சிட்டு இந்த வீடை துறப்ப தந்துட்டு போனவதான் இன்னும் வர இல்லை. அண்டைக்கு சொன்ன 50,000 அட்வான்ஸும் 8,000 வாடகை இதுகளும் சொல்லி தந்துட்டு போனதுதான். அதுக்கப்புறம் என்னால வரையும் இல்லை, வெள்ளையும் இல்லை, என்ன மாதிரி தெரியல. இனி அவை வந்தாதான் அதை பற்றி இனி கதைக்கலாம். ஒரு 2-3 நாள் சரியான வேறவராக வீடு தாரன்னு சொல்லி இவரையும் ஏத்திட்டோம். எங்களுக்கு வீடு இல்ல. அந்த வீட்டுக்காரர் வேறொரு அவங்களே வாடகைக்கு இருக்கிற வீட்டுக்காரர் தான் அவர் ஏமாத்திட்டார். பிறகு ஒரு நடு ரோட்ல நின்ற மாதிரி 2-3 விட இவரையும் வச்சுட்டு ரோட்லயே தான் நின்று நாங்கள் என்ன செய்யறேன்னு தெரியும். அதுக்கு பிறகுதான் இங்க வந்து மாமா கூட்டி கொண்டு போய் பிறகு அவையோட கதைச்சு அவை ஓமன்னு சொல்லி தந்துட்டு இவற்ற நிலைமை என்னன்னு தந்துட்டேன். அப்படி ஒரு நல்ல மனுஷன் இருப்பாங்க. அண்டைக்கு சொல்லிட்டு போனதுதான் இன்னும் வர இல்லை. இவ்வளவு அட்வான்ஸ் இவ்வளவு இதான்னு சொல்லிட்டு போனதான் இந்த வரைக்கும் அந்த வீட்டு பக்கம் வந்து என் பிள்ளை காசு எழுதலையே வைக்கல எங்களுக்கு கதைக்கவே இல்லை. போவார் இன்னும் வர இல்லை. நித்திர வருதா நித்திர வருதா வேலை இல்ல, கட்டாயம் படிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட நான் பள்ளிக்கூடம் 3ஆம் வகுப்பு ஞாபகம் இருக்குது. ஆனா நான் அரசாங்கத்துல வேலை செஞ்சேன். 2007 கமர்ஷியல் தான் நிப்பாட்டினாங்க. அந்த இனி காலத்துல வர்றாங்க. தெரியும் அக்கா வந்து எங்களுக்கு திடீரென்று போன் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்க. நாங்க இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட உண்மையான நிலைமை எல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு தெரியும். அண்ணாட நிலை வந்து இப்படிதான் இருக்கிறாங்க. இருந்தாலும் காதல் கணவராஜை இப்பயுமே லவ் பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து அப்படி அவங்க அன்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அழகான ஒரு குடும்பம். ஆனா திடீரென்று இந்த நிலைமை இருந்தாலும் அது மாறும் என்று அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அண்ணா தன்னோட எப்பயுமே இருக்கணும்ன்றதுதான் அவங்களோட ஆசை. அதுக்காகவே போராடி கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகளை பாக்குறாங்க இல்லைன்னு இல்லை, ஆனா 100க்கு 100% அண்ணாவை பார்க்கணும்ன்றது ஆசை. அது மட்டுமே செய்துட்டு இருக்கிறாங்க சந்தோஷமா. வேற கூட்டிட்டு போக 2 பேர், அண்ணாவை கூட்டிட்டு போவா அக்காவை கூட்டிட்டு போவா எங்கட வீட்டுக்கு கஷ்டம் என்ன 2 பேரையும் பிரிக்க இல்லாத ஏங்கொண்டிருக்காரு. வேற யாரும் புதுசா குரல் இதற்கும் செய்ய கொடுக்க மாட்டேன். இப்ப நான் கேட்க பதில் சொன்னாரு. நேரம் யோசிச்சு இப்ப நான் பக்கத்துல நிக்கிறேன். விளங்குது இல்ல, எல்லாரும் பாக்குறாரு. யார் யார் வாராங்க திரும்பி பாருங்க, வடியா பாருங்க, கையத்தாங்க 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 கையத்தாங்க. சரி வாங்க போ, வா ஒரு வடியா பிடிங்க, கையை பிடிங்க, இல்லை கையை பிடிங்க, வடியா பிடிங்க, ஒரு பிடிங்க, வடியா பிடிங்க, எழுங்க போ, போமா போமா. இல்ல இப்ப நார்மலா வீல் சேர்ல இருத்தினா, இப்ப சாயிர வீல் சேர் இல்லாம இருக்க மற்ற வீல் சேர்ல இருக்க மாட்டாங்க. இருக்க மாட்டேன். இவருக்கு கழுத்துல இப்படி நிமிந்திருக்கேல, அது இந்த தலானி எடுத்தா இந்த தலானி எடுத்தா இப்படிதான் இருக்கு. கழுத்து இந்த நிமித்தி தான் பாக்குற அளவுக்கு இல்ல. நிமித்துங்க, நோவு நிமித்த மாட்டேன். முன்னுக்கு குனிங்க, முன்னுக்கு செய்யுங்க. அதுக்காக தான் இப்படி இருக்கிற இடத்துல சிவத்தோட சாத்தி வச்சுட்டு இருக்கு. அதாவது தலானி வச்சா நிமித்தலாம். என்னடா ஆனா தெரியும் நான் நிக்கிறது வீட்டை இல்லையான்னு சொன்ன எல்லாம் தெரியும். நான் ஒரு 2 மணிக்கு சொல்லிட்டு லுக்ஸி போயிட்டு மரக்கறி இதில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு
விட்டு போனேன்னு சொன்னா நான் வரும் வரைக்கும் பல்ல கடிச்சு தேடிக்கொண்டே இருக்கேன். இந்த பக்கம் நரம்பு வெடிச்சா அந்த பக்கம் தான் இருக்கு. இந்த ப்ரெஷர் அப்படி இருந்துச்சா முதல்ல இவங்களுக்கு? ப்ரெஷர் முதல்ல இருந்தது எங்களுக்கு தெரியாது. ஆனா அன்றைக்கு வெடிச்ச டைம் தான் தெரியும் எங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஃபுல்லா மெயினா ப்ரெஷர் அடிச்சு தான் வெடிச்சது. அதுக்கு முதல் ப்ரெஷர் அப்படி ஒண்ணுமே இருக்குல்ல. அவர் கனடா கூட போட மாட்டார். அப்படியா நான் நல்லா டிரைவிங் செய்வார். இட்ட போகல வாகனம் ஓடும். அன்றைக்கு தொடர்ந்து 1 கிலோ அப்படித்தான் ஓடினது. ஏர்போர்ட்டுக்கும் பவுனியாக்கும்னு சொல்லி தான் போய் வந்து கொண்டிருந்தோம். நித்திரையும் இல்லை. பண்ணா இருக்கேக்கு நல்லா இருந்தீங்க. ஓ எந்த இதுவுமே குறையில்லை. வாகனம் வீடு வாசல் இதுகள் சொல்லி எல்லாமே நல்லா தான் இருந்தது. இவர் இப்படி விழுந்துட்டாருன்னு தெரிஞ்சோன்னு அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். இவர்கிட்ட சொத்து இருக்கு. அதை இவரை காப்பாற்றணும்னு மட்டும் நினைக்கல. ஒரு மனுஷட்ட உயிருக்கு நான் அந்த ஐசியூல இருந்து இவர் ஐசியூல இருந்து 3 மாசம் சென்றது ஒரு கண் முழிச்சு பாக்குறது. 5 நிமிஷத்துக்கு நான் ஓடி போய் கூப்பிடுவேன். 5 நிமிஷம் தான் தருவாங்க ஐசியூல. 24 பாட்டு ஐசியூக்கு போனா வெளியே வந்தா உயிர் இருக்கு. வெளியில வந்தா அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பிரச்சனை. அதுக்குள்ள இருக்கும் வரைக்கும் ஆள் வருமா இல்லையான்றதே முதல் பிரச்சனை. யாருமே இல்லை. நான் தனி ஒரு ஆள் தான். அந்த 3 போன ஆண்டுல இருந்து 3 மாசமும் நான் தனியே தான் அந்த வாசல்ல தான் மரத்துல படி கட்டி இருக்கிறாங்க இருக்கிறதுக்கு சுற்றி அந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த சிவத்து அந்த நிலத்துல தான் இரவு பகல நித்திரை இல்லாம இருப்பேன். 3 மாசம் நான் என்ன நித்திரை முடிஞ்சு இருந்தாண்டு எனக்கு தெரியாது. அந்த விடிய எழுப்பி அந்த 6:55 ஒருக்கா விடுவாங்க. அவ்வளவு பேருக்க பார்த்துட்டு வர சொல்லி 7 மணிக்குள்ள வெளியில வந்து அந்த போய் கூப்பிடுவேன். நான் கண்ணன் துறக்க அவர் அசையும் இல்லை. கரண்ட் காலையெல்லாம் கரண்ட் தான் கொடுத்தபடி ஆளுக்கு வச்சிருப்பாங்க. அப்போ டாக்டர் ஒவ்வொருக்கா சரி வராதுக்குள்ள சரி வராது இல்லை பார்ப்பேன் பார்ப்பேன் அண்டா போய் பார்த்தா கண் இதுகள் ஒன்றுமே இருக்கும். 3 மாசத்துக்கு பிறகு தான் கண்ணே முடிச்சு பார்த்தாரு. அந்த 5 நிமிஷத்துக்குள்ள ஓடி போய் கூப்பிடுவேன். காதுக்குள்ள 100 சொல்லி கூப்பிட்டு தண்டி அந்த பழைய இதுகளை சொல்லி சொல்லி பார்த்து தண்டுவன். ஒட்டிதுக்குமே இல்லை ஆளுக்கு. அதுக்கு பிறகு ஒரு கண் முடிக்க வலிக்கிட்டார். அதுக்கு பிறகுதான் இந்த கண் ஒரு 45 நாள் 98வது நாள் ஏதோ தான் இந்த கண் முடிச்சு பார்த்தார். அதுக்கு பிறகு அப்பயே சொன்னேன் டாக்டர் விட்ட ஒன்று போனால் கஷ்டம் இல்லை. இப்படி வச்சு குழந்தைகளை விட மோசமாக வச்சு பார்க்கணும். இந்த வயசுக்கு தான் நீ செய்ய மாட்டாய். இதுக்கு பிறகு உனக்கு வாழ்க்கை என்ன அப்படியெல்லாம் இல்லை நான் பார்ப்பேன் நீங்கள் செய்தான் சொல்லி 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 தான் ஒவ்வொன்றா செய்து 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 இவ்வளவு. இப்போ எனக்குண்டா இது நார்மல் மாதிரி. எனக்கு அந்த பெரிய பேர் வருத்தத்தில் இருக்கிறார். பெண்களமாய் பெரிய இதை வச்சு தன்றேன். இவற்ற சிலவு தானே பெருசே தவிர அந்த இவர் எனக்கு பெரிய வருத்தக்காரன். இதை அந்த ஒரு நாளும் எனக்கு இந்த இவற்றை விடியாலுமே செய்கிற வேலை செய்யாமட்டுன்னு சொன்னால் அந்த நாள் விடிஞ்ச மாதிரியே இல்லை. அவருக்கு செய்கிறவெல்லாம் செய்து பராமரித்து தண்டிப்பாக இந்த டாக்டராக்கள் இருந்து எல்லாரும் நல்ல மரியாதை என்ன பிள்ளைகளையும் பார்த்துக்கொண்டு இவரையும் வச்சு தண்டி கொண்டு இப்படி தண்டிக்கல. அவையும் ஹாஸ்பிட்டலில் இருந்த டைம் எந்த சாப்பாடு கூட அதை எனக்கு தந்துருக்கேன். சொன்னால் வெளியில் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு சொல்லி எனக்கு சாப்பாடு இவருக்கு சாப்பாடுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலாக நிறைய எதாவது செய்திருக்கேன். எல்லா இடத்துலையுமே சாப்பாடு இங்கே இருந்து யாழ்ப்பாணம் போனாலும் அங்கே இருக்கிறார்கள் என்ற இதையும் இவற்றை இதுக்கும் வேறு யாரும் இருந்து இவ்வளோ தூரம் பார்க்க மாட்டேனேன் என்று சொல்லி சரியான சாப்பாடு இங்கேயும் அப்படித்தாங்க. அவங்களோட அந்த சப்போர்ட்டும் நிறைய நாள் இந்த இதுகளுக்கு ஹெல்ப் பண்ணது. வீட்டேன்னு சொன்னால் நான் தூக்கி நானே தனியாக கொண்டு போய் குளிச்சு பார்த்து கொண்டு பழக்க வச்சு எல்லாம் செய்து தருவேன். வெளியே போகிற இடங்கள்ல ஆம்புலன்ஸ் டிரைவர் நாங்களா செய்வேன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் தூக்கி எல்லாம் செய்து தருவினேன். எந்த வீட்டிலேயே இவ்வளவு நோய் வந்தாலும் இப்படி ஒரு நோயாளியை வச்சு பராமரிச்சன்ற எனக்கு இந்த வயசுக்கு நான் கேள்விப்பட்டதே இல்லை. எனக்கே இது புது வருத்தமாக இருந்துச்சு. பிறகு போக போக ஒரு 6 மாசத்துல பழகிட்டு கொஞ்ச நாள்லயே பழகி எனக்கு அந்த ஐசியூல அவர் அப்படி கிடந்ததுக்கு இப்போ இப்படி நான் வச்சிருக்கிறதுக்கு இவ்வளவு சந்தோஷம். வந்து பார்க்குறாங்க கூட இவ்வளவு சொல்லினேன் இது ஏன் பிள்ளைய காப்பாற்ற சொன்னேனே அப்படி இப்படி நீ எல்லாம் சீரழிறேன்னா அது என்கிட்ட விருப்பப்பட்டு தான் நான் செய்கிறேன். அது சீரழிவு இல்லை. உங்களால் கோடிக்கணக்கு கொடுத்தாலும் ஒரு உயிரை திருப்பி எடுக்கணுமா இல்லை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நான் காப்பாற்றி வச்சிருக்கிறேன். என்னோட காசு இல்லையே தவிர ஆனால் நான் ஆள் வச்சிருக்கேன். ஏதோ அவங்களுக்கு அப்பான்னு சொல்லி இருக்குது தானே கண்ணுக்கு முன்னுக்கு. இவரெல்லாம் அவன் விளையாடுனா இந்த கையால் பிடிப்பாரு 2 பேர் இந்த கையால் தட்டி தூங்க வைப்பாருங்க. அந்த இது வந்து எத்தனை பேர் வந்து கொடுத்தாலும் கிடைக்காது பிள்ளைகளுக்கு. அதுக்காண்டி இதை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வந்து அந்த டைமுக்குள்ள இவ வேலையெல்லாம் செய்து போட்டு துடைச்சி கிடச்சி குளிச்ச பார்த்து எல்லாம் படுக்க வச்சு சரி. இப்போ இன்றைக்கு என்ன சமைச்சு சாப்பிட்டீங்க? இன்றைக்கு பைத்தங்காய் வெள்ளைக்கறியும் சொதியும் அவளுக்கு மாங்காய் கறி பிடிக்கும். மாங்காய் வெட்டி குழம்பு வச்சது அப்பளம் பொறுத்தது. இவருக்கு கஞ்சி வச்சது. இவருக்கு இன்றைக்கு மாமா ஜப்பான் மீன் ஒன்று கொண்டு வந்தார். ஜப்பான் மீன் இதுகள் கொஞ்சம் கொடுக்குறது நல்ல வேண்டாம். அதில் கொழுப்பு சத்து இருக்கிறபடியா நம்ம இந்த உடம்பு வைக்கணும்னு சொன்னால் கொழுப்பு தான் செய்வோம். அப்போ அதுகளை கொடுத்து கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணுறேன் எழுப்புறதுக்கு.
எனக்கு இவர்கிட்ட எவ்வளவு ஏழுமன்னு சொல்லி தெரியும். ஒரு 60-70% மேல இவரால இயங்க இயலான்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் எல்லா நம்பிக்கையும் தாண்டின ஒரு நம்பிக்கை இருக்கு, எழுப்பிட மாட்டோமான்ற மாதிரி. சரி, உங்களோட நம்பிக்கை எப்பயுமே வீண் போகாது. எனக்கு என்ன சொல்றது, எனக்கு கதைக்கிறதுக்கு வார்த்தை இல்லை. நான் எதிர்பார்க்க இல்ல, அவங்க டாக்டரே சொல்லிட்டாரு இவ்வளவு தான், இவராலமா இப்படி படுத்தமாய் தான், இவரை நீங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் எடுக்கிறார். அப்படி இருந்து நான் செய்து காட்டினேன் டாக்டர். நான் சொல்றதே வேற, நான் செய்ய வைப்பேன்னு சொன்ன மாதிரியே நான் கிளினிக் கொண்டு போய்க்கு அதே மாதிரி செய்ய வச்சிருக்கேன். நான் சொல்றதை செய்வேற வேற இருக்கு. எழுத சொன்னா தன் பேர்ல இருந்து இல்லாம எழுதுவேன். இப்ப எழுதுவேற ட்ரை பண்ணி கொஞ்சமாவது எடுத்து வச்சிருக்காரு. தன் பேர், தன் அவர் வச்சிருந்த ஐசி நம்பர், ஆட்டோ நம்பர், இவர் பாவிச்ச சிம், போன் நம்பர் எல்லாம் எழுதுவேன். என்னடா அப்படி சொல்லி கொடுத்தீங்க? அது என்னடா ஒரு டாக்டரால முடியாது, என்ன ஒரு காதல் இல்ல செய்வார். அவருக்கு வந்து ஞாபகப்படுத்துறேன். அடிக்கடி கதைப்பேன் இருந்தோம், நிறைய கதைப்பேன். இந்த இவர்கிட்ட மனசுக்குள்ளேயே சில போல யோசிப்பாரு, இல்லை இவ்வளவு போல கஷ்டப்படுறாரு, இதுக்கு மேல நான் இருந்து என்ன என்று சொல்லி நான் இந்த கஷ்டத்தை எல்லாம் சொல்ல மாட்டேன். அவர் எழுப்புறதுக்கு என்ன மோட்டிவேஷனோ, இந்த போன்ல யூடியூப்ல அதுகள் இந்த டிவி அது இதுகளே வரும், இந்த மோட்டிவேஷன் எல்லாம் போட்டு நான் சொல்றேன். நீங்க நினைச்சாதான் எழும்புறேன், நான் உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணலாம், ட்ரை தான் பண்ணலாம், நல்லா சாப்பாடு கொடுக்கலாம். ஆனா அவர்கிட்ட மனசுல அவருக்கு ஒரு தைரியம் வரணும், நானும் கொஞ்சம் ட்ரை பண்ண எழும்பலாம் இல்லாமன்னு சொல்லி பழைய ஞாபகங்களை கொண்டு வந்து இப்ப தெரியும். இப்போ போட்டோ எல்லாம் காட்டி, இந்த போட்டோவில் யார் யார் அவர்கிட்ட ஆக்கள் எங்களோட யாருன்னு கேட்டால் எல்லாம் காட்டுவார். இன்னும் அவங்களோட பேர் காட்டுவார். இல்லை யாரும் வந்து அவரோட பேரை சொல்லி கேட்டால் உடனே இன்னால் தானு சொல்லி தொட்டு காட்டுவேன். இந்த அளவு கொண்டு வந்துருக்காங்க. அவருக்கு எல்லா ஞாபக சக்தியும் கூடுதலா இருக்குது. ஆனா அவரால் இயங்குற அளவுக்கு உடம்புக்கு இயலாது. அவ்வளவுதான் விரைச்சல். இப்ப இந்த இவ்வளவோ மருந்து கண்டுபிடிக்கிறார்கள், இந்த கல்சியம் இதுகள் இவருக்கு உடைச்சு ஆப்ரேஷன் செய்யலாது. சொன்னா இதுக்குள்ள எல்லாம் செய்தா உயிராபத்தா முடியும், செய்யலாம். அதை உடம்பு மருந்தா கொடுத்து கரைக்கிறதுக்கு இருந்தா எத்தனையோ பேர் வாழ்க்கை எவ்வளவு காப்பாத்தல வேண்டாம். கல்சியம் தான் இவைய எப்படி படுக்க வச்சிருக்குது. இங்க வாங்கல, என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர் உங்களுக்கு? கிடைக்க மாட்டீங்களா? என்னோட கோவமா நீங்க? தெரியுமா என்ன உங்களுக்கு? தெரியாதானே? தெரியுமா? எந்த மாத்த நீங்க? என்ன பேர் உங்களுக்கு? என்னம்மா பேர் உங்களுக்கு? நிதர்ஷனா? வடிவா சொல்லுங்க. ஜுக்சன். ஜுக்சனுக்கு எத்தனை வயசாச்சு? 1 வயசாச்சா? இல்லையே, அது கிரேட் 1 இல்ல, கிரேட் 1 இல்ல, நர்சரி. அப்படியே ஜுக்சன் குட்டி 4 வயசு. யார பிடிக்கும் உங்களுக்கு? பிடிக்கும். ஓ சொல்லாம வரல. அபி டீச்சர் சொல்லி அவர் டீச்சர் ஜுக்சனை கூட்டி கொண்டு போட்டா, தம்பியை கூட்டி கொண்டு போட்டா. இத்திர இங்க ஜுக்சனை கொடுத்து விடுவோமா? ஜுக்சனை கொடுப்போமா? கொடுப்போமா ஜுக்சனை? நூறா கொடுத்து விடுவோமா ஜுக்சனை? கொடுப்போமா? இன்னும் நித்திர தூக்கமா இருக்கு இன்றைக்கு. இன்னும் நித்திர தூக்கம் உங்களுக்கு? குடிக்கொண்டு போவா என்னோட? இங்க வீட்டை யார பிடிக்கும்? அம்மாவையா அப்பாவையா? அம்மாவை பிள்ளையா நீங்க? என்ன சாப்பிட்ட நீங்க அன்றைக்கு? நீங்க சோறும் கறி மீனும். நீ சாப்பிட்டீங்களா? அப்பாட மீன் நீங்க சாப்பிட்டீங்களா நைசா? அப்ப சாப்பிடவே இல்லை. இன்னும் பச்சை கரட்டு, பச்சை பீட்ரூட், தக்காளி பழம் 3மே இந்த வீட்டுல வைக்கலாது. விடிய 4 கரட் சாப்பிட்டவர். 4 தான் வேணுனது. நேற்று நான் இவருக்கு கொண்டு எடுத்துட்டு ஒரு கரட், அந்த 4 கரட்ல ஒரு பாதியை வட்டிட்டு 3 பாதி இருந்துச்சு, 3 பாதியை சாப்பிட்டேன். ஒரு பீட்ரூட் இருந்துச்சு, அதுல பாதி வட்டி தர சொல்லி பாதி 2 தக்காளி பழம் 2 சாப்பிட்டேன். வச்சு அடவுளையும் சமைச்சு கொடுக்கவே தேவையில்லை. அப்படியா? அப்ப உடம்பு வைக்கிறது இல்லையே? அப்ப உடம்பு வைக்கலையா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன சாப்பிட விருப்பம்? என்னடாப்பா இது? பிள்ளைகள் கேட்டா கொத்து ரொட்டி ரைஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க தக்காளி வெளியுள்ளதான் தெரியாது. அப்படியா? தக்காளியா சாப்பிட விருப்பம்? கடையை போயிட்டு வருவோமே நாங்க. தக்காளி வாங்கிட்டு வருவோம் 2 பேரும் போயிட்டு. அம்மாட்ட சொல்லுங்க தக்காளி வாங்கிட்டு வரேன். அண்டாவோட போயிட்டு கேளுங்க, அண்டாவோட போயிட்டு 2 தக்காளி வாங்க கேளுங்க. நம்மாட்ட தக்காளி விருப்பமா உங்களுக்கு? எத்தனை தக்காளி வேணும்?
எத்தனை கிலோ வேணும்? சரி, எத்தனை தக்காளி வேணும்னு சொல்லுங்க. கையில காட்டுங்க எனக்கு. 2 தக்காளி. சரி, அம்மா கூட்டிட்டு போறோம். பிள்ளைய தக்காளி வாங்க. 2 தக்காளி வேணும். ஒரு நாளைக்கு 2 தக்காளி. இருக்க பையன் சரியான வெள்ளையா இருக்கான். அவன் தக்காளி எல்லாம் பச்சை பச்சையா திண்டா பிறகு என்ன செய்யறது நாங்க? 2 தக்காளி மாதிரி இருந்து கொண்டு தக்காளி வேணுமா? தக்காளி எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு இது வந்தாலும் இவரோட கொஞ்ச நேரம் விளையாடின சரி. சரியா மறந்துடுவேன். காசு பிரச்சனையோ சாமான் பிரச்சனையோ என்ன பிரச்சனையோ என்னத்தை யோசிச்சு கொண்டு இருந்தாலும் இவன் கதைக்கிற விதம் இவர் விளையாடுற விதம் வித்தியாசமா இருக்கு. யாரு பார்த்து விடுறவா? அம்மா கூட யாருக்கு சாப்பாடு தீத்துறாவா? பிள்ளைக்கா அப்பாவுக்கா? அப்பாக்கும் பிள்ளைக்கும். அப்பாக்கும் பிள்ளைக்கும். அப்பாக்கும் பிள்ளைக்கு தீத்துறாவா? நம்ம தக்காளி வாங்கி தண்டு போறோம் இன்னைக்கு. சாப்பிடுங்க வீட்டு வந்து. சரியா? அம்மாவுக்கு சமைக்கிறதும் கொடுங்க. எவ்வளவு கொடுப்பீங்க சமைக்கிறதுக்கு? ஒன்றா அப்படி அந்த விரலை போட்டு பிச்சு ஒரு சின்ன துண்டு வெள்ளை நாத்தா தம்பி தாடா தம்பி சொதுக்கி போடேன் அதை பிச்சு ஒரு சின்ன ஒரு துண்டு கொண்டு நீயே சாப்பிட. அந்த சில குடும்பத்துல வந்து மனுஷன் பிரச்சனையா இருக்கும், இல்ல மனுஷி பிரச்சனையா இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கடிபட்டு கொண்டே எப்படியோ அவங்களோட காலத்தை ஓட்டிடுவாங்க, இல்லாட்டி பிரிஞ்சு போயிடுவாங்க. இங்க எங்கள் 2 பேருக்கும் நல்ல ஒரு இது பாக்குறாங்களும் அப்படித்தான். இப்படியா இவங்க அப்படியா இருக்கிறாங்க. அந்த எப்பயுமே எங்கள ஒரு கண் இருக்கு. 2 பேரும் வலிக்கிட்டாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, அவருக்கும் நான் சப்போர்ட், எனக்கு நானும் வேலைக்கு அவருமே. சரி, நாங்களும் யோசிப்போம் நாங்களா இப்படி இருக்கிறது. 2 முதல்ல அவ மட்டும்தான், அவள் சரியான செல்லம். அது கடவுளுக்கே பொறுக்காத மாதிரி கண்ணு பட்டுட்டேனே. கண்ணு பட்டுட்டு கண்ணு அப்படியோ. இப்பயும் ஒன்றும் கட்டுப்போ இல்லை, இப்பயும் அப்படியே தான் இருக்கிறான். அவரை தான் எழும்ப முடியலைன்ற இதே தவிர நாங்கள் 4 பேர் தான். எங்கட இதுக்குள்ள என்ன செய்தாலும் இதனாலும் 4 பேரும் இருந்து சந்தோஷமா கழிச்சு சிரிச்சு தண்டி அவரையும் வச்சு தண்டுவோம், அடி போடுவோம், குத்து போடுவோம், எப்படி ஆடினேன். அந்த இதில் கவர் அவர் இருக்கிற காலம் வரைக்கும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும். வடை வேணுமா தக்காளி வேணுமா எங்களுக்கு? இது என்ன அநியாயம்? எதை தந்தாலும் தக்காளி தான் வேணுமா? அப்ப தக்காளி விலை ஊட்டின நேரத்துல என்ன செஞ்சீங்க? அப்பயும் விடுறே இல்லை. நான் போயிட்டு கிட்ட 300 ரூபா காய்க்கிலோ 250 ரூபா விற்கல 2 தக்காளி ஒரு தக்காளி வேண்டி கொண்டு வந்து ஒளிச்சு வச்சாலும் எடுத்து சாப்பிடுவோம். நான் தோடு தோடி போட்டு என்னடா செய்யறதுன்னு சொல்லி பார்த்தா கேப்பேன் தம்பி தக்காளி எடுத்து சாப்பிட்டு. எங்களுக்கு நாளைக்கு யார் உதவி செய்யறாங்கன்றதும் தெரியாது. என்னட்ட இருக்கிறத வச்சுதான் நான் இதை செய்வேன். எனக்கு இன்றைக்கு இல்லையோன்னு சொல்லி இப்ப நான் நேற்றுலாம் சமைக்கல. நான் நேற்று முந்தின நாளெல்லாம் இதே இல்லை, ஒன்றுமே இல்லை. நேற்று இரவு தான் மாவா மரக்கறி இதுகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து தம்பி வேலைக்கு போனார், பெயிண்ட் வேலைக்கு போயிட்டு வந்து தான் இன்றைக்கும் சமையலுக்கு சாமான எல்லாம் வேண்டி தந்துட்டு எல்லாம் செய்ததே தவிர இந்த நேற்று முந்தின நாள்ன்றது தெரியாது என்னன்னு சொல்லி. அப்போ என்னோட சேர்ந்து இந்த பிள்ளைகள் மட்டுமில்லை அவரும் தான் அந்த நிலைமையில இருப்பார். ஏன்னு சொன்னேன், இப்போ எங்களுக்கு இன்றைக்கு சமைக்க மரக்கறி வேணும்னா அவருக்கு மரக்கறி வாங்கணும், மீன் வாங்கணும், ஈரல் வாங்கணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு அவருக்கு மரக்கறி ஈரல் வாங்குறதுக்கு எனக்கு 500 ரூபா காசு வேணும், கட்டாயம் வேணும். அப்படி இருக்கேக்குள்ள எனக்கு நாளைக்குன்றது தெரியாது, என்ன மாதிரி விடியுமன்றது தெரியாம தான் நான் இருக்கிறேன். நாளைக்கு யார் வந்து உதவி செய்வாங்கன்றோ இல்லாட்டி யார் வந்து எதுவும் எனக்கு யாருமே செய்ய மாட்டாங்கன்றது தெரியும். எனக்கு சொன்னா நான் யார்கிட்டையும் கேட்டதும் இல்லை, வந்து செய்ய நாங்கள் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறோம்ன்றது என்ன தவிர வேறு யாருக்கும் தெரியாது, வெளியா தெரியாது. அப்படி இருக்கேக்குள்ள யோசனை இரவு யோசிப்பேன். இவருக்கு நேற்று முந்தின நாள் கூட யோசிச்சு கொண்டு இருந்தேன். இந்த ஓடிக்கிலோன்ட்டு இதுகள் எல்லாம் முடிஞ்சு கொண்டு வந்துட்டு என்ன செய்யறது. இந்த யூரியனுக்கு போடுற கரிட்டர் பேக்ல இருந்து எல்லாம் கடையில காசு கொடுத்து தான் போடுவோம். யாருமே செய்யணும். 1.5 வருஷமா ஹாஸ்பிட்டல் இருந்து ஃப்ரீயா செய்தவங்க இனியும் வீட்டை கொண்டு வந்தா செய்ய மாட்டாங்க. கவர்மெண்டால அப்படி தர மாட்டாங்க. இப்படி நாங்க வீட்டை வச்சிருக்கீங்களா எதுவும் செய்ய மாட்டாங்க. அவருக்கு பின்னுக்கு மருந்து கட்டுற கோஸ்ல இருந்து, பெட்டாலின்ல இருந்து, சேலன்ல இருந்து, கரிட்டர் பேக்ல இருந்து, கரிட்டர்ல இருந்து அவ்வளவும் நம்ம விலைக்குத்தான் பண்ணுவோம். குறைஞ்சது ஒரு ரோல், ஒரு கோஸ் ரோல் வந்து 9,000 ரூபா. அது வேண்டினா கிட்டத்தட்ட நான் 2 மாசத்துக்கு வச்சு பாதிக்கலாம். அப்படிதான் இப்ப நம்ம சின்ன சின்ன குண்டுகள் தான் வேண்டுறது. 600 ரூபா 700 ரூபா சின்ன சின்ன ரோல்கள் தரும், அதுகளை பண்ணி கொண்டு தான் யூஸ் பண்றது. அப்போ அப்படி அதை விட நப்பினி வேற துடைக்கிறேன்னு சொன்னா பெரிய எங்களை நாங்கள் துடைக்கிற மாதிரி துவாயில் ஆலையெல்லாம் போட்டு தானே ஒருக்கா உறைஞ்சி அப்படி தேய்ச்சோம்னு சொன்னா அப்புறம் தோலும் முறிஞ்சு கொண்டு வரும். அதில் தோல் மென்மையான தோல். அப்போ அவருக்கு எந்த இதுவும் இல்லாமல் அப்படி நான் சுத்தமா வச்சிருக்கணும்னு சொன்னா அப்படிதான் தேவை அதிகமா இருக்குது. நான் இப்படித்தான் வாழணும்னு சொல்லி அதுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிற வழியாத்தான் அந்த எனக்கு அது இந்த இதா தெரியல. என்ன சொன்னா அப்படித்தான் பழகி கொண்டு வரேன்னு சொன்னா இது நிறைய நான் செலவழிக்கிறேன், நிறைய எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி வரையக்குள்ள என்னால கண்ட்ரோல் பண்ணல. அது ஃபேமிலியே நான் வேறு ஏதாவது முடிவுகள் எடுக்கிற மாதிரி
இந்த காசு இல்லை ஏதுகளை கஷ்டப்படுறேன்னு எப்படி வாழ இல்லாமல் இருக்குன்னு சொல்லி யோசிச்சா சில பேர் அப்படிதான் தப்பான முடிவுகள் எடுத்து பிள்ளைகளுக்கு நாளைக்கு வாழ்க்கை இல்லாமல் என்ன நம்பி இருக்குது அந்தாலும் வாழ முடியாமல் என்ற இல்லையே அந்த இதுன்றது குறைவு. அப்படி இருந்தும் எனக்கு ஒரு கொஞ்சம் யோசிச்சு கண்ணுக்கு ப்ரெஷர் கூடி கண்ணெல்லாம் வீங்கி கண்டி தலையை தண்டி கொண்டு வரும். இப்பயும் இருக்குது அப்படி இரவுலாம் நித்திர காணாடி இந்த பேருக்கு கடைசியாக 10 மணிக்கு பால் கொடுக்கணும். பால் கொடுத்துட்டு படுத்தா விடிய 4 மணிக்கு சரியாக எழும்பி ஒரு 2 முட்டையும் மாமையிட்டு மடித்து கொடுக்குறது. நான் 6 மணிக்கு பிறகு பால் கொடுப்பேன். பிறகு 8 மணிக்கு இந்த சத்துமான்னு சொல்லி உளுந்து இதுகள் எல்லாம் போட்டு திரிச்சு வச்சுட்டு அதில் ஒரு 2 கரண்டி போட்டு கரைச்சி கொடுக்குறேன். அப்படிதான் முடிச்சுட்டு வருது. இப்போ அது முடிஞ்சு இப்போ ஒரு 2 கிழமைக்கு மேலேயாவது இன்னொன்று செய்யலை. நான் இப்போ அவருக்கு ஃபுல்லாக கஞ்சி தான். விடிய 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் கஞ்சி தான் கொடுக்குறது. அப்படி கொடுக்கக்கூடாது. ஒரே சாப்பாடு இதுன்னா அந்த சத்து சேராதுன்றதால கொடுக்குறேன். இருந்தாலும் இப்போ கொடுத்து சமாளித்து கொண்டு தான் அது செலவு வந்து குறைச்சி அதுக்குள்ளேயே கொண்டு போய் கொண்டிருக்கு. எங்கள்கிட்டையும் சொல்ல இல்லாத இல்லை உங்களோட மனசுக்குள்ளாண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு கவலை கஷ்டம்னு இருக்கலாம். அதை நான் ஒரு நேரத்தில் கட்டாயமாக திறந்து படிப்பேன். அப்படி இருக்கிறத நீங்கள் எழுதுங்க. இப்படி சொல்ல முடியாது என்று வந்தா அது என் வாழ்க்கை சம்பந்தமா வேற இல்லையே அடுத்த கட்டம் வேற. அது உங்களுக்கு என்னவாகவும் இருக்கலாம், என்னவும் தோணலாம். யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. இப்போ பிள்ளைகள்கிட்ட கூட சேவ் பண்ண இயலாது, எங்கள்கிட்ட கூட சேவ் பண்ண இயலாது. அப்படி ஏதாவது ஒன்று மனசுக்கு வச்சிருப்பீங்க. அப்படியான ஒன்று எழுதுங்க பாப்போம். சம்டைம் இதை நான் வீட்டை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இல்லை எப்பயாவது ஒருக்கா ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். இதுக்குள்ள இருக்கிறதுக்கு என்னால் முடிவு தரையில மட்டும் கண்டிப்பாக நான் தருவேன் உங்களுக்கு. முடியா இருக்கா? இது என்னதுக்காகண்டா நிறைய விஷயங்களை வெளியில சொல்ல இல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயம் மறைச்சு வச்சிருப்பீங்க. அப்படியெல்லாம் வச்சிருக்க கூடாது. கொஞ்சமாவது ரிலாக்ஸ் ஆகணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு பெட்டி உண்டு. இதுக்குள்ள நீங்க போடலாம். கண்டிப்பா நான் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு என்ன செய்யலாம்ன்ற இவரை தாண்டி பெரிய அளவில் எல்லாம் யோசிச்சு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கு. அடித்தனமான ஒரு உயிரை காப்பாற்ற முடியலையே, இதோட வாழ்க்கை முடிஞ்சிருமேன்ற கட்டத்துக்கு போய் வந்தபடியே எனக்கு அந்த நீயும் ஆடம்பரமா இருக்கணும், வீடு வாசல், ஒரு மனுஷன் உயிருக்கே மதிப்பில்லாத இடத்துல இதெல்லாம் கட்டி நாளைக்கு நானும் போய் 6 அடி மண்ணுக்குள்ளதான் போறேன். அப்பைகளை கொண்டு போறேன். எனக்கு பிறகு பிள்ளைகளோட லைஃபு காட்டி தான் அதெல்லாம் செய்யறமே தவிர நாங்க இப்படி வாழணும் அப்படி வாழணும் இவரோடய எனக்கு அதெல்லாம் வெறுத்து போயிருக்கு. நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அவ்வளவு ரெஸ்பெக்டா இருந்தால்தான் இன்னைக்கு எல்லாத்தையுமே அவர் கண்டு கொடுத்துட்டு இருக்கிற சந்தோஷத்தை இந்த 4 பேரும் இப்படி இருந்தா காணும் என்ற மாதிரி அந்த ஒரு இதோட தான் இருக்கு. எத்தனை கேரட் வேணும்? எத்தனை கேரட் வேணும்? 1 வேணுமா? இது எத்தனை வேணும் உங்களுக்கு? கையில காட்டுங்க எத்தனை வேணும் எனக்கு. இதுவும் வேணுமா? விளங்காணுமா தக்கா கேரட்? இஞ்சி எவ்வளவு? இஞ்சி 6,000. கேரட் வேணுமா அப்பாக்கு? கேரட் சாப்பிடுவீங்களோ? வெட்டிக்கார பிள்ளை என்ன? தேங்க்ஸ். வேற என்ன வேணும் பிள்ளைக்கு? வேற என்னமா வேணும்? தக்காளி தக்காளி தாங்க. தக்காளியும் சாப்பிடுறாங்க. வேற என்ன ஐயா சாப்பிடுறீங்க?
சாக்லேட் சாப்பிடுவீங்க உங்களோட கடையில சாக்லேட் இல்ல சாப்பிட்டு உங்களோட கடையில சாக்லேட் இல்ல எங்களோட நிக்கிறீங்களா ஏ மூன்று அண்ணாக்கள் இருக்கீனா விளையாடலாம் படிக்கலாம் சரிங்களா? இருக்கலாமா? இல்லதானே? கிட்ட போவோம் என்ன நாங்க? ஓ. உள்ள பயத்திலேயே கடைக்கு இந்த கடைக்கு போய் அப்படி கஷ்டப்படுறேன். நீங்க பிள்ளையில கடத்துறீங்களே இந்த பிள்ளை கடையில போனா பிள்ளைய கடத்திடுவாங்க வேண்டாம் மம்மி என்று சொல்ல போது ஏனம்மா கணக்க வச்சுட்டீங்களா புரியுங்க போகணும் என்ன சொல்றாங்க கணக்கு தக்காளியை வச்சுட்டீங்களா இங்கேயவா 2000 ரூபா நீங்க எழுப்பிருப்பீங்க எழுப்பிருப்பீங்க இந்தாங்க உங்களுக்கு தக்காளி இருக்கு நாங்க தான் பொறுக்கி எடுத்தோம் கேரட் எல்லாம் சரி வீட்டுக்கு தேவையான மரக்கறி அது உங்களுக்கு வாங்கல அவருக்கு தக்காளி வாங்க போன இடத்துல தான் இது நாங்க வாங்கிட்டு வந்தோம் சரியா சரி இதை வச்சுக்கொள்ளுங்க இதுக்குரிய அமௌண்ட் எனக்கு 2000 ரூபா முடிஞ்சிச்சு இது என்னங்க $48,000 48,000 ரூபா இது வந்து சுவிட்சர்லாந்துல இருந்து இது வந்து சுவிஸ்ல இருந்து ஆத்விகா ஆராதனா 24/1/2020 வந்து ஆத்விகாட பர்த்டேயும் அதே நேரத்துல ஆராதனாட வந்து 15/3/2023 இப்ப கிட்டத்துலதான் எல்லாமே முடிஞ்சிருந்துச்சு அப்ப அதுக்காக எங்களுக்கு 50,000 ரூபாய் காசு அவங்களோட அப்பா அனுப்பி வச்சிருந்தாங்க அவரோட பெயர் வந்து கோபிகீதன் சரியா அப்ப அது வந்து யாருக்கு அவசரமா தேவைப்படுதோ அவங்களுக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லி தந்திருந்தாங்க மேக்சிமம் வந்து நாங்க நிறைய வீடுகளுக்கு போவோம் சந்திப்போம் ஆனா யாருக்கும் வந்து காசுன்றது கையில கொடுக்கறதில்ல குறைவு என்னென்ன வீட்டுக்கு தேவையோ வாழ்வாதாரத்துக்கு என்ன உதவி தேவையோ அதை மட்டும் தான் நாங்க செய்யறோம் நாங்க அப்ப ஆனா இன்றைக்கு முதல் முறையா உங்களுக்கு நாங்க கையில காசு தந்திருக்கோம் ஏன்னா நாங்க வாங்குற பொருள்ன்றதை விட உங்களுக்கு தேவைகள் வேற பக்கத்துல நிறைய இருக்கு அப்ப அது உங்களால மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும் என்னால போயிட்டு பாமசியில ஒரு பெனடோலோ அதைத்தான் பார்த்து வாங்கலாம் ஆனா அண்ணாக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்ப அதனால நீங்க முதல் கட்டமா இதை வச்சுக்கொள்ளுங்க இப்போதைக்கு இதை நீங்க வச்சு உங்களோட தேவைகளை செய்யுங்க அதே நேரத்துல உண்டு 2 பேருக்கு வந்து இன்றைக்கு அவங்களுக்கு என்ன சாப்பாடு விருப்பமோ அதை கண்டிப்பா வாங்கி கொடுங்க நைட்டுக்கு சரியா மேக்சிமம் ஒரு பிரியாணி இல்ல ஒரு இன்றைக்கு ஒரு நாள் அந்த அப்படி ஏதாவது ஒரு சாப்பாடு அவங்களுக்கு வாங்கி கொடுங்க சரியா சரி சரி ஓகே தானே எனக்கு இந்த உதவி செய்த ஆத்வியாவுக்கும் ஆராதனாக்கும் அவரோட அப்பா கோபிகீதனங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கன நாளைக்கு பிறகு இந்த இப்படி ஒரு உதவி இவங்களோட கதைக்கு கிடைச்சது எனக்கு சந்தோஷம் நான் காசுன்றதை எதிர்பார்த்து நான் யாரோடையும் கதைக்கிறேன் பட் எனக்கு சரியான உதவி வந்து செய்யணுன்றதுக்காண்டி தான் கதைக்கிறது ஹஸ்பண்டுக்கு தேவையான மருத்துவ பொருட்களும் அவருக்கு தேவையான உலருணவு இதுகளுக்காண்டி தான் நான் முக்கியமா எல்லார்டையும் இதை கொண்டு சொல்றது என்ன சொன்னேன் என்னால் அந்த அளவுக்கு சமாளிக்க முடியாம இருக்குதுண்டு நான் எதிர்பார்க்க இல்லை இதை இந்த அளவுக்கு நான் யோசிக்க இல்லை சந்தோஷம் என்ன சொன்ன இதை வச்சு என்னால அவருக்கு இல்லை இல்லைன்னு சொன்னாலும்
ஒரு மாசத்துக்குரிய அவ்வளவு சாமானும் வாங்க முடியும் என்னால. இதுக்குள்ள அவருக்கு அவ்வளவு இதுவும் செய்ய இயலுமன்ற இது இருக்குது. அவை தெரியுமோ தெரியாது, அவையெல்லாம் இதை செய்துச்சுனுமோ தெரியாது. ஆனா இந்த உதவின்றது இப்ப அவை இது செய்திருக்கிற இந்த உதவின்றது பெரிய ஒரு உதவி மாதிரி, எனக்கு பெரிய ஒரு இது. அதை என்னால சொல்ல முடியல. மற்றவை செய்யற இதுகள் எல்லாம் சாதாரணமா நோமலா இருந்திருப்பினேன். இப்படியான ஒருத்தருக்கு இந்த நிலைமையில இன்று எந்த சூழ்நிலையில இந்த உதவி செய்ததுக்கு பெரிய நன்றி அவருக்கு சொல்றேன். அதோட உங்களுக்கு அதை விட எனக்கு சௌரமாய் நான் கதைச்ச உடனே நீங்க கதைச்ச விதம், என்னோட இந்த இதண்டின விதத்தை வச்சு அந்த எல்லாரும் காசுன்றது அடுத்த கட்டம் தானே. சௌரம் மாதிரி பழகுறதுக்கு எல்லாரும் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. எனக்கு சௌரங்கள் இருக்குது. எல்லாரும் ஓடி ஓடி அவையும் எனக்காண்டி உழைக்கணும், எனக்காண்டி எல்லாம் செய்யணும் அவை என் வாழ்க்கையை தொலைச்சு கொண்டிருக்கேன் ஒவ்வொருத்தர். அப்ப அதுக்காண்டியே நான் அவைய விட்டு கொஞ்சம் தள்ளித்தான் இருக்கிறது. கவலை என்ன பார்த்தா எல்லாருக்கும் வேண்டாம், நான் இப்படி இருந்தாலும் இல்லை, அக்கா இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னு சொல்லி கவலைப்படுற அதால நான் எடுக்கிறேன். நான் அப்படி தனியத்தான் இப்படி இருந்ததுக்குள்ளேயே தான் வாழ்றது. முடிஞ்ச வரைக்கும் எந்த குடும்பத்தோட நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் ஃபுல்லா ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. மனுஷரை விட உலகத்துல பெருசு எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மற்றவைக்கு எப்படியோ தெரியாது, எனக்கும் அப்படித்தான். அதனால நான் எல்லாரையும் கூட அன்பு செய்யறது. வேற்ற இதுக்கு பிறகு நிறைய பேரை ரோட்ல போயிட்டு எனக்கே 10 ரூபா காசு தான் வச்சிருக்கணும்னு சொன்னாலும் யாராவது ஒரு சின்ன பிள்ளை அழுதாலும் அதை கொடுத்துட்டு வந்துடுவேன். அப்படியா நான் வந்துதான் யோசிப்பேன். அந்த கடவுள் ஏதோ ஒரு இதை பார்த்துக்கொள்வாருன்ற எனக்கு தெரியும். இன்னைக்கு அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு உங்களையும் சந்திச்சது. கண்ணனால உங்களோட நம்பர் இருந்தது, ஆனா கதைக்கணும்னு எனக்கு தண்டி இல்லை. அன்றைக்கு அந்த பட்டை மாத்திரை அலுவலும் அந்த இதுவும் கதைக்க போகிறதான். அதுக்கு பிறகும் அவர் எடுக்கத்தான் நாங்கள் சொன்னேன், நீ அவரோட எடுத்து கதையுங்க, என்னால் நம்பர் தான் போட இயலும் என்ன சொன்னால். அவர் ஏற்கனவே அவருக்கு எனக்கு இவருக்கு தேவையான அந்த இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு உதவி செய்திருக்கேன், நீங்கள் கதையுங்க, கதைச்சு செய்யுங்க. அப்படியானவைக்கு தெரியும் இவருக்கு எவ்வளவு செய்தாலும் என்னால் சமாளிக்க முடியாதுன்றது தெரியும். அப்படி இருக்கைக்குள்ள இந்த உதவி பெரிய உதவி. நன்றியை தவிர இந்த இடத்துல எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏதோ எல்லாரும் நிறைய பேர் இவருக்காண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கேன். இவர்களும் போகணும், எங்கட இந்த குடும்பத்தின சூழ்நிலையை கருதி நான் கஷ்டப்படுறதை நினைச்சு நேர்ல பாக்குறவைக்கு சரியான ஒரு கவலை. ஒரு நாள் ஃபுல்லா என்னோட இருந்து நேர்ல பாத்துச்சுன்னு சொன்னா அன்றைக்கு இரவைக்கு நிம்மதியா நித்திர கொள்ள மாட்டேன். அப்படி போய் சொல்லுவேன் போன எடுத்து, இந்த வாழ்க்கையை பார்க்க எங்களுக்கு கவலையா இருக்கு, இந்த வயசுல இப்படி யாருமே இருக்க மாட்டாங்க, மனுஷங்க தூக்கி போட்டுட்டு போயிட்டு பிள்ளைகளும் கொண்டு போனாக்களும் இருக்குது, விட்டுட்டு போனாக்களும் இருக்கு, நீ இவ்வளவு தூரம் எனக்கு கஷ்டப்படுறேன்னு சொன்னா அவரை நான் விரும்பி கல்யாணம் சொன்னேன். எனக்கு மேக்சிமம் 14-13 வயசுல இருந்து அவரை தெரியும். இப்ப எங்களுக்கு எனக்கு 33 வயசு ஆகுது. ரெண்டு சொல்லிக்கல 18 வருஷம் லவ், காதல், அன்பு, பாசம். அதுக்கு பதிலாக தான் 2 பேரும் எனக்கு விட்டுட்டு போயிருக்கிறேன். நான் தான் இருந்து பார்த்துக்கொள்ள முடியாட்டியும் இந்த 2 பிள்ளைகளும் என்ன ஒரு காலத்துல நல்லா அதுக்காக வளர்ந்துட்டு சரிதான். அது வரைக்கும் தான் எனக்கு கஷ்டம். அதனாலதான் 2 பேரும் எந்த ஒரு இதுதான் படிப்பிக்கணும். படிப்பிலேயே இதுக்குள்ளேயே வச்சுக்கொள்றது. சரி, இப்போதைக்கு நீங்க இதை வச்சுக்கொண்டு அன்னாட செலவுல பாருங்க. தொடர்ந்து உங்களுக்கு உதவி ஏதாவது வந்தா நான் கண்டிப்பா கொண்டு வந்து தருவேன். அதே நேரத்துல இப்ப 2 பேரும் படிக்கிறதுக்கு யாராவது உதவி செய்ய விரும்பினா நான் அப்படியே நேரடியா தொடர்பு கொள்ள முடிஞ்சா அப்படியெல்லாம் செய்து விடுவேன். கவலைப்படாதீங்க, ஒட்டுக்குமே யோசிக்காதீங்க. இப்ப எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களோ அதே மாதிரி சந்தோஷமா இருங்க. அதே நேரத்துல இந்த கவலையை காட்டிக் கொள்றது, இந்த கவலை தெரிஞ்சுன்னா பிள்ளைய வேதனைப்படுவீங்க, வீட வாழ்க்கை போயிரும். அதால கஷ்டமும் காட்டுவேன், கவலைப்பட விட மாட்டேன். எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கேன், எங்களோட சூழ்நிலைக்குள்ள சந்தோஷமா எவ்வளவு வச்சிருக்கேனோ அவ்வளவுத்துக்கு நான் வச்சிருக்கேன். இந்த பிள்ளைகளுக்கு நான் அதை தாண்டி எந்த ஒரு அம்மா நல்லா வச்சிருக்கான்னு விட்டு கொடுக்க மாட்டேன். அம்மா நல்லா தான் வச்சிருக்கிறாங்க, எந்த ஒரு இதுவும் இல்லை. எங்கட கஷ்டத்தை வழியில சொல்ல போய் நாளைக்கு அதையே ஒரு பயன்படுத்திட்டு வர அது இப்படி எவ்வளவு நாட்டுல இருக்கு. அதனால நான் எங்களுக்கு வயசு குறைவு. நான் இப்போ உங்களை மாதிரி தான் சாதாரணமா நான் இந்த வயசுக்கு நான் வெளியில போய் எதுவும் இல்லை, என்ன தப்பா நினைக்கிறாக்களும் இருக்குதுன்று. அப்ப அதாலேயே இதுகளை இதுன்றது நீங்க கதைச்ச இது அந்த இதுகளை எங்கட தங்கச்சியும் இருக்குதா அவைய மாதிரி அம்மாவுக்கு மட்டும் சொன்ன அனுப்பிதான் சொன்னேன். சரியா ஏதோ நீ சந்தோஷமா இருந்தா காணும். சரி, ஓகே, அதான் சொன்னேனே. இன்றைக்கு நான் வளமையா எல்லா வீடியோக்கும் போனேன். நான் தான் சொல்றேன் நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு. ஆனா இன்றைக்கு அப்படியெல்லாம் தேவை வர இல்லை. நீங்களாவே எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டீங்க. அவங்களுக்கு நன்றியா இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும் நீங்களே சொல்லி முடிச்சிட்டீங்க. அதான் உண்மைதான், தேவை இருக்கிற இடத்துலதான் உடனே அந்த ஒரு நன்றி என்ற வார்த்தையும் வரும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய தேவை இருக்கும், அந்த நேரத்துல யாருமே எதுவுமே தராம இருப்பாங்க. திடீர்னு கொடுக்குற இந்த உதவி அவங்களுக்கு ஒரு பெருசா இருக்கும். அப்ப எங்களை எதிர்பார்க்காமலே ஒரு நன்றி வரும். அந்த நன்றி இன்றைக்கு அக்காட்ட வந்துச்சு, எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. தொடர்ந்து இவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யணும். உங்களோட குடும்பத்துக்கு வாழ்வாதார உதவின்றதை விட அந்த அளவா ஒரு சாப்பாட்டுக்கு தேவையான அப்படி உதவிகள் செய்தாலே அவங்க ஒரு அளவு ரிலீஸ் ஆகலாம்ன்ற மாதிரி இருக்கு எனக்கு. இன்றைக்கு அக்காட குடும்பத்தை சந்திச்சது உண்மையாவே சந்தோஷம். இந்த நிலைமையிலையும் என்ன சந்தோஷம் பண்ணி யோசிக்காதுங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகளுக்காக கணவன் மனைவி பிரிஞ்சு போய் நிறைய பிரச்சனைகளை நாங்களே எங்களை வாயால சொல்லுவோம்.
கணவர் விட்டுட்டு போயிட்டாரு, மனைவி மட்டும் தனியா இருக்கிறாங்க, குடும்பத்தை வச்சு கொண்டு கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகளை பார்க்க இல்லாம என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நிறைய கேஸ் நாங்களே பார்க்கறோம். ஆனா அந்த நேரத்திலையும் கணவருக்கு இப்படி நடந்ததுக்கு பிறகும் நானும் ஒரு குழந்தை மாதிரி வச்சு பார்க்கணுன்ற மனப்பக்குவம் 100ல ஒரு ஆளுக்கு வாழ்ற பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில அந்த அண்ணாண்டி உண்மையாலும் ஒரு கொடுத்து வச்ச அண்ணாண்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அக்கா அப்படி பாக்குறாங்களா கேட்டா அதையும் தாண்டி பாக்குறாங்க. இப்படி பார்க்கலுமான்னு கேட்டா கண்டிப்பா பார்க்க முடியும் என்று சாதிச்சு காட்டுறாங்க. தன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த அண்ணாவை எழுப்பணும் முயற்சி செய்யறாங்க. முக்கால்வாசி கடல் தாண்டி வந்துட்டாங்க. இந்த முறை சின்ன தொழிலுக்கு அவங்க தாண்டி வரது. அதாவது அண்ணா கண்ணா முடிச்சிருக்கிறாங்க. ஒரு 2 வார்த்தை கதைச்சிட்டா சரி, அவங்க சாதிச்சு முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய ஒரு சாதனை பெண் மாதிரி இருக்கிறாங்க. இந்த இடத்துல உண்மையாவே இந்த குடும்பம் ஒரு லக்கியான குடும்பம். அந்த சந்தோஷம் திடீரென்று உடஞ்சி போயிட்டு, ஆனா இருந்தாலும் சந்தோஷம் அங்கேயும் போகல. அவங்களுக்குள்ள 4 பேருக்குள்ள திருப்தி அதுக்குள்ளே இருக்குது. அப்ப அதெல்லாம் பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இந்த குடும்பத்தை சந்திச்சு ரொம்பவே சந்தோஷம். மறக்கவே முடியாத ஒரு குடும்பம் வந்ததுதான் சொல்லுவாங்க. நீங்க தொடர்ந்து இப்படியே இருங்க. எங்களால முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பா செய்வேன். அதான் சொன்னேன், யாருக்குமே காசு கொடுக்க மாட்டேன். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தெரியாது, ஏதாவது ஒரு சின்ன உதவியா செய்துட்டு போகணுன்றதுக்காக செய்துட்டு போயிருக்கேன். தொடர்ந்து அண்ணாவை பார்த்துக்கொள்ளுங்க. கண்டிப்பா வருவேன். கண்டிப்பா வாங்க. இவ்வளவு நேரம் வந்தவங்களுக்கு அவருக்கு நன்றி சொல்றேன், உங்களுக்கு நன்றி சொல்றேன். வெளியாக்கலாம் நினைக்க தோணல. எப்ப வேணுமென்னாலும் வரலாம். நாங்க இங்கதான் இருக்கோம். சௌரமாய் நினைச்சு வந்து பார்த்துட்டு போங்க. பெரிய ஆறுதல். அதே நேரத்துல இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். இப்ப இந்த வீடும் அக்காவுக்கு ஒரு ஆட்கள் வாடகைக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது 8,000 ரூபாய்க்குரிய ஒரு வாடகையில இந்த வீடும் இருக்கு. அட்வான்ஸ் கேட்கே இல்லை. இந்த 15ஆம் தேதியில இருந்து இந்த வீட்டுக்கு இவங்க வாடகை கொடுத்து கொண்டு இருப்பாங்க. அதை தாண்டி நிறைய பேர் குழந்தைகள் போயிட்டு பொருள்ல இருந்து போன் பண்ணி கேட்பீங்க, அப்படி எங்களோட வீட்டை பராமரிக்கிறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா, இல்ல வீட்டை தங்கி இருந்து பாதுகாத்து கொள்றதுக்கு யாராவது இருக்கிறாங்களான்னு நிறைய பேர் போன் பண்ணி கேட்பீங்க. அப்படி யாராவது விருப்பம் சொன்னீங்க, இவங்களை அங்க வச்சு பாக்குறதுக்கு ஓமன்னு சொன்னீங்கன்னா நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம். இவங்களை அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். இது அதுவே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இவங்களெல்லாம் வச்சு பார்க்கறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப அதனால வவுனியாவுக்குள்ள யாராவது வீடு இருக்கு, இப்ப அங்க யாரையாவது தங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணுங்க. நான் அதுக்கு முடிய தீர்வு உங்களுக்கு கண்டிப்பா தருவேன். சரி அக்கா, போயிட்டு வரேன். நன்றி. இவ்வளவு தூரம் தாங்க ஓடி போய் நான் பார்த்துட்டு இதரையும் பார்த்து பராமரிக்க வெளியே போத்தேன். இல்ல இப்ப உங்களுக்கு இது பக்கத்துல இருக்கிறபடி ஒரு வசதி. இப்ப கடை கட்டணும் அப்படியெல்லாம் தேவையில்லை. இல்ல நீங்க முயற்சி செய்யுங்க. இப்ப பகல் அது நான் இவரே வச்சுக்கொண்டு நான் அந்த இதுவும் செய்தேன். இவரில் சாப்பாடு குடியோடு நானும் குடியமா வச்சு எல்லாம் கொடுத்து 3 ஸ்டார்ட்ல 7 லட்சம் கடன் எனக்கு எல்லாம் கொடுத்தேன். நான் எல்லாம் தெரியாதுன்னு சொல்லி இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு வேலை கிடைக்குன்னு சொன்னா அதுல முன்னாடி போற அடுத்த கடைக்கு தான் நான் எனக்கு இப்ப எனக்கு நான் எல்லாரும் செய்யற உதவியை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த அதே அந்த ஃபீல்ட் செய்துச்சு அதோட சரியாவே நான் அடுத்தடுத்த கட்டம் புள்ள பொம்பளை புள்ளிய வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் இந்த ஒரு இதுக்காண்டி அப்பாவுக்காண்டி எல்லாத்தையும் எல்லாம் தெரியும். அதே நீங்க அப்படி இல்லாது. அப்ப அதுக்காண்டி நான் உழைக்கணும். உழைச்சு எந்த கையால நான் உழைச்சு செய்யறது எனக்கு சரியான விருப்பம். நான் உழைச்சு கடை செய்யறேன்னா உங்களுக்கு என்ன தேவைப்படும் எதிர்பார்க்குறீங்க? அதான் இது செய்யறேன்னு சொன்னா இது வெறும் கடையாத்தானே இருக்கு. எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இதுக்கு நான் திறந்து பார்த்தது கூட இல்லை. செய்யறேன்னா இது செய்யணும். சாப்பாடு கடைன்னு சொன்னா சாதாரணமா கடைசி ஒரு டேபிள் ஒரு சேர் இருக்கிறாவது இருக்கணும். 2 கட்டாயம் 2 ஷோகேஸ் வேணும். ஒரு பிஹெச் இந்த விட கொஞ்சம் துப்புரவு இல்லாத இருக்கிறதே பிஹெச் வந்தாங்க. அப்போ அதுக்கு 2 விதமான கிளீன் பண்ணி போட்டு மற்றாலும் கொஞ்சம் சாமான் ஒரு 10 டிகிரி இதுகள் துவைப்பதில் ஒரு 4-5 வேலை போடுது. அது சமைக்கிற சாப்பாடு போட்டோம்னு சொன்னாலே அது 4 இடத்துல பெரிய இதாக ரீச் ஆயிடும். அந்த கேட்டுப்பட்டுட்டீங்கன்னு சொல்லி ஓவியா ஹோட்டல் ஓவியா இருக்கு. ஹோட்டல் ஓவியாக்கே நான் சாப்பாடு கொடுக்கணும். காலமை மத்தியானம் 30 பசங்க என்னன்னாலும் கொடுப்பேன். அப்படியே லாபம் இல்லை. இப்பயும் கொடுக்குறீங்களா இல்ல இல்லை இப்ப நிப்பாடிங்க அந்த ஓட வேற ஒரு ஆளு கை மாறி அப்படியே இந்த பெரிய ரீச்சான ஹோட்டல் ரோசன் ஹோட்டல்னு சொன்னா நிறைய அவ்வளோ பெரிய ஃபேமஸாக இருந்தது. கொத்துக்கும் சரி சோட்டுக்கும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வேன் சாப்பாடு. ஒரு கொத்துக்காரன் வராட்டி அந்த இடத்துல நான் பேலன்ஸ் பண்ணுவேன் 2 அதே வியாபாரத்தை நான் செய்வேன். கொத்து போட்டு ரைஸ் போட்டு எல்லாம் செய்வேன். இது எல்லாம் தெரிஞ்சுக்கொண்டு இப்படி வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிறமே ஒரு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு யோசனையை தவிர யோசிக்காம இல்லை. இல்ல நீங்க சரி இப்ப இவ்வளவு காலம் எல்லாத்தையும் முடிஞ்சுட்டு நாங்க காட்சி பிரயோசனம் இல்ல.
ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன செய்யுங்க, இப்ப இந்த கடையை ஒருக்கா வைத்து சொல்லி திறந்து பாருங்க. இதுக்குள்ள செய்யக்கூடிய வசதி இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க. யாராவது உங்களுக்கு போன் பண்ணி உதவி செய்வோம் அப்படின்னு நிறைய உள்ளங்கள் விருப்பப்படும். எல்லாருக்குமே வந்து ஒரு வீடியோ பார்த்தோன்னா நிறைய ஐடியா வரும். என்ன விட அவங்களுக்கு நிறைய ஐடியா வந்து போன் பண்ணி கதைப்பாங்க என்னோட. அப்படி ஒரு டைம் வரும். அப்ப அதனால அந்த நேரம் வந்து நாங்க முதல் கட்டமா உங்களுக்கு இந்த கடையை செய்யறதுக்கு வலிக்கிடுவாங்க. சரியா? அப்ப நீங்க கேட்கிற மாதிரி கடைக்கு தேவையான கொஞ்சம் பொருள் போட்டு தொடர்ந்து அதுக்குள்ள என்ன வேலை செய்யலாம்னு பார்த்து செய்வாங்க. சரிதானே? நீங்க இப்ப முதல் இதை துப்புராய்க்க முடியுங்களா? சரி, போயிட்டு வரேன்.